வணக்கம். நான் உங்கள் ஹிட்டாச்சி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரோகம்ச பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்மளோட யார் இருக்காங்கன்னா, கோணன் இணைஞ்சிருக்காங்க ஃப்ரம் சினோபி பாட்காஸ்ட். வணக்கம் கோணன். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இவங்க தான் வந்துட்டு ம். கோணன் புதுசா வந்து சினோபி பாட்காஸ்ட்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. அங்க எபிசோட் பேசிட்டீங்களா இல்லையா? இல்ல, இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. உங்க எபிசோட் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் இது நான் வந்திருக்கேன். ம். ஓனர்ட்ட சொல்ட்டீங்கல்ல? சொல்லியாச்சுங்க. சரி, சரி. ம். சரி, ஓகே. ஓகே. இன்னைக்கு நம்ம எத பத்தி பேசுற மாரி இருந்தோம்னா, ஆல்ரெடி நாங்க வொர்க் ஃப்ரம் ஹோம் பத்தி ஃபர்ஸ்ட் ஒரு எபிசோட் போட்டிருந்தோம். அத பார்த்து அவங்க ம். கேட்டிருந்தாங்க. என்னோட பெர்ஸ்பெக்டிவ் இருக்குன்னு ம். சொல்ட்டு. ஸோ, அதனால ம். இன்னைக்கு அத பத்தி தான் பேசப் போறோம். சரி, நீங்க ஸ்டார்ட் ம். பண்ணுங்க. ஓகே. இப்போ வந்து அவங்க இதுக்கு முன்னாடி பார்ட் 1 நான் கேட்டிருந்தேன். ஸோ பார்ட் 1 பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்லி அவங்க வந்து மேரிட் பிளஸ் வொர்க் ஃப்ரம் ஹோம் பிளஸ் வேற ஏதோ ஸ்டேட்ல இருக்காங்க. தமிழ்நாட்டுல இல்ல. கரெக்ட்டா? ஸோ அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன். பட் நான் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வொர்க் ஃப்ரம் ஆஃபீஸ், வொர்க் ஃப்ரம் ஃபீல்டு. ஓகேவா? என்னோட ஜாப் நேச்சர் எப்படின்னா, நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் ஃபீல்டு. ஓகே. ஸோ அ இதுவும் அ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி பார்ட் 1 பேசினவங்க வந்து ஐடில ஒர்க் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். நான் அவங்க பேசுறத வச்சு நான் சொல்றேன். நான் ஐடி அவங்க. நான் ஐடியா? ஓகே. ஓகே, ஓகே. ஸோ நான் ஐடி ஃபீல்டு தான். ஆ என்னோட ஃபீல்ட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சண்டே 1 டே தான் லீவ் இருக்கும். சாட்டர்டே வொர்க்கிங் டே இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 6 டேஸ் நான் வொர்க் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாரி மார்னிங் வந்து என்னோட வொர்க் ஸ்டார்ட் பண்றது எப்படின்னா, ஒண்ணு ஆஃபீஸ் போணும். எய்தர் ஆஃபீஸ் ஆர் எல்ஸ் நான் வந்து மார்க்கெட் போணும். மார்க்கெட் அப்படின்னா, சேல்ஸ் ஃபீல்டுல இருக்கவங்களுக்கு தெரியும். மார்க்கெட் அப்படின்னா, கிளையண்ட்ட போய் மீட் பண்றது. ஆர் எல்ஸ் நான் என்ன கவுண்டர் போய் நான் சேல்ஸ் இன்கிரீஸ் பண்ணணுமோ, அந்த கவுண்டர் போய் நான் விசிட் பண்றது. இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ, இங்க பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த மாரி ஜாப்பே வந்து லேடீஸ் பார்க்கவே மாட்டாங்க. ஸோ, எனக்கு சிக்கலே இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. என்ன ரெக்ரூட் பண்ணும்போதே, என்ன வந்து லேடீஸ்ன்னு நெறையா இடத்துல ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. ஓகேவா? ஸோ, வந்து நான் ஃபேஸ் பண்ணதுல சொல்றேன். நான் வந்து கெரியர் ஸ்டார்ட் பண்ணது ஒரு சேல்ஸ் கேர்லா தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே. கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய பிராண்டுல ஒரு சேல்ஸ் ப்ரமோட்டர். இப்ப நீங்க போனீங்கன்னா, ரிலையன்ஸ் டிஜிட்டல் போனாலும், இல்ல குரோமா அந்த மாரி எங்க போனாலும், ஏதாவது ஒரு பொருள் வாங்க போனீங்கன்னா, அதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஆமாங்க. வந்து வாங்க போறீங்க. பாட் ஹெட்செட் வாங்க போறீங்க. ஆர் எல்ஸ் ஃபயர் போல்ட் வாட்ச் வாங்க போறீங்க. அந்த மாதிரி எது நீங்க வாங்க போனாலும், அதுக்குன்னு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? ம். கரெக்ட். நம்மலாம் என்ன நெனைப்போம்னா, அவங்க வந்து ரிலையன்ஸ்லயே இருப்பாங்க, குரோமாலயே இருப்பாங்க. அவங்களோட ஸ்டாஃபா இருப்பாங்கன்னு நெனைப்போம். பட் ஆ. அப்படி இருக்காது. அந்த பிராண்டே அவங்க வந்து அங்கேயே அவங்களே ரெக்ரூட் பண்ணி, அவங்களே ட்ரெயின் பண்ணி, அவங்க சேல் பண்றதுக்கு அங்க அனுப்பிச்சிருப்பாங்க. இல்ல, இல்ல. இப்ப வந்துட்டு இப்ப குரோமால இருக்காங்கன்னா, இப்ப நான் ஒரு வாட்டி போய் பார்த்துருக்கேன் லேப்டாப் வாங்குறதுக்காண்டி போம்போது. அப்ப வந்து ஒவ்வொரு பிராண்டுக்கு இருக்கிறவங்க வந்து அந்த பிராண்ட் ரெப்ரசன்ட் தான். குரோமா ரெப்ரசன்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லையா? ஆமா. ஆமா. கோமா பிரஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிராண்ட்ல இருந்து தான் உங்களுக்கு ரெக்ரூட் பண்ணி, எல்லாமே அவங்க பிராண்ட் சைட்ல இருந்து தான் அந்த பசங்களுக்கு. சேலரி மொதற்கொண்டு அவங்க தான் குடுப்பாங்க. ஆனா அந்த மாரி ஒரு சேல்ஸ் கேர்லா தான் என்னோட லைஃப் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து வீக் ஆஃப் எப்படி இருக்கும்னா, அ சண்டே இருக்கவே இருக்காது. சாட்டர்டே இருக்காது, ஃப்ரைடே இருக்காது. ஓகேவா? ஸோ இந்த மாரி கடைநிலை ஊழியர்களுக்கு முதல்ல இங்க ஒர்க் லைஃப் பேலன்ஸே இருக்காது. புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது? பிகாஸ் நமக்கு சண்டே தான் வந்து ஊரே லீவ்ல இருக்கும். ஆனா நம்ம வேல பார்த்துட்டு இருப்போம். ஓகேவா? அதே மாரி தீபாவளி, பொங்கல் அப்டின்னா அன்னைக்கு தான் கிரவுட் வரும். ஸோ அன்னைக்கு லீவ் தர மாட்டாங்க. ஓகேவா? ஸோ வந்து தீபாவளிக்கெல்லாம் நான் வேலைக்கு போயிருக்கேன். பொங்கலுக்கெல்லாம் நான் வேலைக்கு போயிருக்கேன். ஓகேவா? ஸோ வந்து ஒரு அந்த மாரி ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல, சீசனிங் டைம்ல கூட நம்ம வந்து வீட்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. வித் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஒரு 2 1/2 இயர்ஸ் கழிச்சு, நெக்ஸ்ட் லெவல் என்ன வந்து ஒரு டிஎல்லா எடுக்குறாங்க. இன்னொரு அதே கம்பெனில, சேம் கம்பெனில. அது ஒரு பெரிய கம்பெனி, எம்என்சி கம்பெனிங்க. எடுக்குறாங்க. ஸோ நான் அங்க இருந்து ஷிஃப்ட் ஆகி சென்னைக்கு வரேன். ஓகேவா? சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாலும், சேம் எனக்கு அதே பிரச்சனை என் ஃபீல்டுல. ஓகே.
அ பொண்ணுங்களே இல்ல. எனக்கு முன்னாடி ஒரு மேடம் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நான் வந்திருக்கேன். 2 பேர் தான். தமிழ்நாட்டிலேயே. ஓகே. டிஎல்லா இருக்காங்க. எங்களுக்கு என்ன பெரிய இஷ்யூனா டிஎல் ஆயிட்டேன் அப்டின்னா, நான் வந்து டெய்லி மார்க்கெட் விசிட் போணும். மார்க்கெட் விசிட்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஏரியா போணும். ஓகே. ஸோ அவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, பொண்ணுங்களால டிராவல் பண்ண முடியாது. ஸோ இந்த ஒர்க் அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து கேப்பபிள் கிடையாது. அப்டின்னு நெனைக்கிறாங்க. ஸோ இப்ப இதுல என்ன சிக்கல்னா, ஃபுல்லா மேல் டாமினேஷன் தான் இருக்கு எங்க போனாலும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்ப இந்த மாரி சிச்சுவேஷன்ல சொல்லுங்க. இப்ப நம்ம சேல்ஸ் ஏரியால பார்த்தா கூட ரெப்ரசன்ட் பண்றவங்க பெரும்பாலும் மேல் ஸ்டாஃப்பா தான் இருப்பாங்க. ஃபீமேல் ஸ்டாஃப் ரொம்ப கம்மி. ஆமா. அதுவுமே வந்து இந்த ரொம்ப எலக்ட்ரானிக் கம்மி. செக்ஷன்லாம் போனா ரொம்ப ரொம்ப கம்மி. ஆமா, ஆமா. ஸோ அந்த மாரி தான் நான் ஒர்க் பண்ணேன். ஸோ ஒர்க் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஆஃபீஸ்ல ஃபுல்லா மேல் இருப்பாங்க. ஃபீமேலே இருக்க மாட்டாங்க. ஸோ ஃபீமேல் இல்லாததுனால அவங்களுக்கு வந்து ஃபீமேலுக்கு என்ன பண்ணணும்னே அவங்களுக்கு தெரியாது. ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஐடி அந்த மாரி இடத்துலலாம் போனீங்கன்னா, உங்களுக்கு ரேஷியோ கரெக்ட்டா இருக்கும். ஆர் எல்ஸ் 40, 60 ஆச்சும் இருக்கும். ஓகேங்களா? இங்க வந்து 10, 90 இருக்கும். இல்லன்னா 20, 80 இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து பெருசா லேடீஸ்க்காக ரூலே அங்க இருக்காது. எக்ஸாம்பிள் நாங்க வாஷ்ரூமே ஒரு சில இடத்துல லேடீஸ்க்கு செப்பரேட்டா இருக்காது. அப்படி இருந்ததுன்னா கூட சின்னதா இருக்கும். இது 2 பேர் தானே இருக்க போறாங்க. அவங்களுக்கு எதுக்கு அவ்ளோ பெரிய வாஷ்ரூமு? லைக் அந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் இங்க இருக்கு. ஓகே. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாரி மார்க்கெட் விசிட் போறதுனால எங்களுக்கு வந்து மோஸ்ட்லி ஆஃபீஸ் போறதுக்கான வொர்க் இருக்காது. ஓகே. ஸோ இந்த மார்க்கெட் விசிட் போம்போது எங்களுக்கு அங்க வாஷ்ரூம் இருக்காது. புரியுதுங்களா? ஸோ அங்கேயே எங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படை தேவை இல்லையா? ஒரு இடத்துக்கு நம்ம வொர்க்குக்கு போறோம். ஒரு ஃபீமேலா இருக்கோங்கும்போது, அடிப்படை தேவையே இங்க அடிபட்டுருது. நான் அப்புறம் அத விட்டு வெளியில வந்தா தானே ஒர்க் லைஃப் பேலன்ஸ பத்தியே நினைக்க முடியும். ஸோ இந்த மாரி சிச்சுவேஷன்ஸ் நெறையா இருக்கு. இப்போ நான் வந்து டிஎல் ஆனதுக்கப்புறம், நான் போற கவுண்டர்ஸ்லலாம் நான் போய் பேசியிருக்கேன். இந்த மாதிரி ஏன்னா அதுக்கப்புறம் நான் லேடீஸ் ரெக்ரூட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். பிகாஸ் நம்ம ஒருத்தவங்க போயி அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும். ஓகே பொண்ணுங்க வேல பார்ப்பாங்க. பொண்ணுங்க டிராவல் பண்ணுவாங்க. எல்லாமே பண்ணுவாங்க அப்படிங்கிற பொழுது சரி ஓகே. அவங்களும் ஓகே. அப்ப லேடீஸ் நம்ம எடுக்கலாம். அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நானே ரெக்ரூட் பண்ணேன். நெறையா ஃபீமேல் ரெக்ரூட் பண்ணேன். அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் ஆர் வந்து அன்மேரிட் அந்த மாரி இருந்தா கூட ஃப்ரெஷரா இருந்தா கூட நான் ரெக்ரூட் பண்ணி இது பண்ணிட்டேன். இப்போ வந்து சிட்டில பார்த்தீங்கன்னா, நான் ஓரளவுக்கு ஃபீமேல் வந்துட்டாங்க. நான் வந்து 2008 அ 18ல என்னோட சாரி 15ல என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் 18ல நான் டிஎல் ஆனேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த இதுல அந்த டைம்ல வந்து எனக்கு ஃபீமேல் அங்க ரேஷியோ ரொம்ப கம்மியா இருந்தது. இந்த மாரி சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். பட் இப்போ நெறைய பேர் வந்துட்டாங்க உள்ள. பட் அவங்களுக்கு மேல இருக்காங்க. ரிப்போர்ட்டிங் மேனேஜர் ஆர் ரிப்போர்ட்டிங் ஆ பாஸ் அவங்கலாம் வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க. அதாவது ஃபீமேல் ரேஷியோ. இப்போதைக்கு ஒரு எண்ட் எம்ப்ளாயரா இருக்கிறவங்க எல்லாருமே ஓரளவுக்கு கொண்டாந்துட்டீங்க. உங்களுக்கு மேல ஆமா, இருக்கிறது தான் இப்போதைக்கு இதா இருக்கு. அது கொஞ்சம் ஓரளவுக்கு ஆமா, பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு தேவையானதெல்லாம் ஆமா. ஓரளவுக்கு கரெக்ட்டா செட் ஆயிரும். கரெக்ட்டா செட் ஆயிரும். ஸோ இங்க இப்ப அதுக்கப்புறம் நான் வந்து அடுத்த இதுக்கு போனேன். டிஎல் ஆயிட்டேன். ஸோ அங்க ஒரு 3 1/2 இயர்ஸ் வொர்க் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அத விட எனக்கு இன்னொரு கம்பெனில பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்துச்சு. அது வந்து மேனேஜர் லெவல் போஸ்டிங். ஓகேவா? சேம் சேல்ஸ் ஃபீல்டு தான். மேனேஜிங் லெவல் போஸ்டிங் தான். ஸோ அப்படி இருக்கும்போது, எனக்கு என்ன விஷயம் வேணும்னு நான் கேட்டு பெற இடத்துக்கு நான் வந்திருக்கேன். இவ்வளவு நாள் வந்து நான் சண்டை போடணும். இது இல்ல, அது இல்லன்னு. அவங்கள்ட்ட சொல்லிட்டே இருக்கணும். இப்ப அப்படி இல்ல. இப்ப எனக்கு வந்து நான் போற இடத்துல எனக்கு வாஷ்ரூம் இல்ல அப்படின்னா, நானே அப்ரூவல் வாங்கி நான் அங்க நானே வந்து அங்க வாஷ்ரூம் பில்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அந்த மாரி ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ இந்த மாரி இடத்துக்கு வந்ததுக்கப்புறம், எனக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ பத்தி நான் இதுக்கப்புறம் திங்க் பண்றேன். ஓகேவா? இப்ப எனக்கு வந்து என்னோட அன்றாட தேவைகள் எல்லாமே ஓரளவுக்கு வந்துருச்சு. ஸோ இப்ப தான் நான் யோசிக்கிறேன். ஓகே ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. நம்மளோட மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம இதுக்கப்புறம் வந்து பெர்சனல் லைஃப்பும், ஒர்க்கிங் லைஃப் 2யுமே பிரிக்கணும். பிரிச்சு நம்ம அதுக்கேத்த மாரி நம்மளோட லைஃப்ப வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது. ஓ! இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. பிளஸ் ரீசென்ட் டைம்ல தான் நம்ம ஒர்க் லைஃப் பேலன்ஸ பத்தி நெறையாவே பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அத பிரிச்சு கூட பார்க்க தெரியாது. ஏன்னா, அதுக்கு அதுக்கு முன்னாடி வரைக்குமே நமக்கு எப்படின்னா, ஒரு ஆஃபீஸ் டைம் தானே. நீங்க ஆஃபீஸ் டைம் போயிட்டு வந்துருவீங்க. அதே மாரி எப்பயாவது ஆ. ரேண்டமா தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா டைம்ன்ற ஒரு கான்செப்ட்டே இருக்கும். இப்ப இந்த ஆமா, ஆமா. கோவிட் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே முடங்க ஆரம்பிச்சாங்களோ, கம்பெனிஸே வந்து புஷ் ம். பண்ண ஆரம்பிச்சாங்கல்ல. அது ஒரு மெயினான ரீசன் தானே இதுக்கு. ஆமா, ஆமா. ஸோ அது மாதிரி இப்போ இதுக்கு இந்த மாதிரி நான் ஒரு போஸ்டிங்ல வந்ததுக்கப்புறம், ஸோ வந்து இப்ப எனக்கு வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ்லாம் ஓரளவுக்கு ஓகே. ஓகேவா? பட் இங்கேயும் எனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, எக்ஸாம்பிள் இப்ப எனக்கு வந்து பீரியட்ஸ் அந்த மாரி டைம்ல அப்டின்னா, நான் போய் என் பாஸ்ட்ட போட்டு லீவ் கேட்கணும். ஓகேவா?
இப்போ அ நீங்க வந்து எஸ்விகே பாட்காஸ்ட் கேட்டீங்கன்னா தெரியும். அதுல வந்து ஒருத்தர் டோபி கூட சொல்லியிருப்பாரு. நம்ம ஊர்ல மட்டும் தான் லீவு கேட்டா, அதுக்கு காரணத்தோட லீவ் கேட்கணும். கரெக்ட்டுங்களா? அப்ராட்னா லீவுடா லீவுன்ட்டு போயிடலாம். அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிச்சுவேஷன் அப்படிதான். ஸோ வந்து எனக்கு ஏதாச்சும் ஒண்ணு அப்படின்னா, நான் வந்து ரீசன் சொல்லி தான் நான் லீவ் கேட்கணும். ஆனா, இப்போ ஒரு ஃபீமேலா இருந்தாங்கன்னா, தே வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. அவங்களுக்கு அ இது இருக்கும். ஏதாவது ப ப்ராப்ளம் இருக்கலாம். என்ன ஏதுன்னு சொல்லி அவங்களால புரிஞ்சுக்க முடியும். பட் மென்னால அந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியல. புரிஞ்சுக்கிறவங்க இருக்காங்க. நான் இல்லன்னு சொல்லல. ஏன்னா நான் எனக்கும் நல்ல பாஸஸ்லாம் இருந்தாங்க. அதனால தான் நான் இவ்ளோ க்ரோ ஆக முடிஞ்சது. ஸோ, இப்போ இந்த மாரி சிச்சுவேஷன்ல இவங்க கிட்ட நான் போயிட்டு, "சார் எனக்கு பீரியட்ஸ்" அப்படின்னு சொன்னா தான் எனக்கு லீவே கிடைக்குது. உங்களுக்கு புரியுதுங்களா? ம். புரியுது. இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு நல்ல மேனேஜர் லெவலுக்கு வந்தாலும், என்னோட சுப்பீரியர்ட்ட நான் பேசி லீவ் எடுக்கும்போது, எனக்கு இந்த மாரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஓகேவா? ஸோ இது ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும், இன்னொன்னு என்னன்னா, இப்ப நெக்ஸ்ட்டு நான் வந்து இந்த ஜாப்ல வந்து நான் வந்து நோட்டீஸ் பீரியட் போட்டேன். ஓகேவா? பேப்பர் ம். போட்டேன். நோட்டீஸ் பீரியட்ல இருக்கேன். ஸோ இதுக்கு என்ன ரீசன் அந்த மாதிரி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு ஒரு சும்மா ஒரு பொதுவா ஒருத்தவங்க பேப்பர் போடுறாங்கன்னா, என்னென்ன ரீசன்ஸ் இருக்கும்? என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து கம்பெனிக்குள்ள இருக்கிற இது செட் ஆகாது. அந்த இது ஒரு ம். ஓகே. கூட இருக்க கொலீகோட ஒரு சில பிரச்சனையா இருக்கலாம். ஆ, 2வது என்வைரன்மென்ட்டா இருக்கும். 3வது வந்துட்டு ஆ. ஆக்சஸபிலிட்டின்றது நமக்கு கரெக்ட்டா எதுவும் அமையாது. இங்க போற தூரம், மேபி இந்த மாரி ஒரு ஃபேக்டரா இருக்கும். நீங்க இருக்கிற இடம், ம், ம். அங்க இருக்கிறவங்களோட மைண்ட் செட்டு. மெயினா பார்த்தோம்னா, நமக்கு மேல இருக்கிறவங்க கொஞ்சம் டார்ச்சர் பண்ணாலும் தாங்கிக்கலாம். ஆனா கூட இருக்கிறவங்க டார்ச்சர் பண்ணாங்கன்னா தாங்க முடியாது. ஏன்னா கூட இருக்கிறவங்களோட நம்ம மோஸ்ட் ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதுவும் இந்த ரீசனா இருக்கலாம். கரெக்ட். ஆமா. ஸோ, என்னோட ஆஃபீஸ்ல ஒரு ஃபீமேல் வந்து அவங்களுக்கு ஈக்குவலா வந்து உட்கார்றத அவங்களால வந்து தாங்கவே முடியல. ஓகேவா? இப்ப வந்து என்ன வந்து ஒரு மீட்டிங் ஏதாவது ஒரு மீட்டிங் நடந்தாலே, ஏதாவது ஒண்ணு நடந்தாலே, "பிடிக்கலன்னா வேலைய விட்டு போங்க. எங்களுக்கு ஒண்ணும் ரிப்ளேஸ்மென்ட்க்கு ஆள் இல்லாமல்ல." லைக் அந்த மாரி வந்து வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறாங்க. நீங்க சேல்ஸ் ஃபீல்டுல நீங்க மீட்டிங் கூட இடையில கூட ஒரு வைரல் ஆச்சு ஒரு வீடியோ LinkedInல ஐ திங்க் யாரோ ஒரு காய் வந்து மீட்டிங் நடக்கும்போது அத ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டாரு. ஓகேவா? லிட்டரலி என் கம்பெனில இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு. இதே தான் நடக்குது. பிளஸ் வந்து நீங்க டார்கெட் அச்சீவ் பண்ணலன்னா 20% தான் சேலரில பிடிக்கிறாங்க. ஸோ ஏன்னா கம்பெனி நான் பேர் சொல்ல விரும்பல. ஆனா வந்து இன்னமுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரஷர் கிரியேட் பண்றதே கம்பெனியா இருக்கு. ஓகே. நம்ம வந்து வீட்ல அவ்ளோ ப்ராப்ளம் இருக்கும். நமக்கு மணி நீட் இருக்கு. இவ்வளோவுக்கும் இடையில நம்ம ஓடிட்டு இருக்கோம். ஓகேவா? ஏதாவது ஒரு இடத்துல நம்ம செட்டில் ஆயிட மாட்டோமா? ஸோ ஏதாவது ஒரு இடத்துல நம்ம அடுத்த லெவலுக்கு போயிட மாட்டோமான்னு சொல்லி நம்ம போயிட்டு இருக்கும்போது, நம்மளோட பாஸே வந்து அதுக்கு முட்டுக்கட்டையா இருந்துருவாங்க. ஸோ அசால்ட்டா சொல்றாங்க. ஸோ நீங்க வந்து பேப்பர் போட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா பேப்பர் போட்டுக்கோங்க அப்படின்னு. இப்ப நீங்க வந்து 1 தடவ, 2 தடவ சொன்னாங்கன்னா, சரி ஓகே. இல்ல சார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே வந்து ரெகுலரா சொன்னா நம்மளோட மென்டல் ஹெல்த் எப்படி இருக்கும்? ஆமா, ம். இதுவே வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான். ஏன்னா ஆ இவங்க கேட்கறது வந்து வேலைய பாருன்றான். வேலைய பார்க்க போற இடத்துல வேலைய ஆமா, பார்க்க நீ ஏன் இத பண்ணலன்னு கேட்டா அப்புறம் எப்படி சொல்றது? ஆமா. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னாலே இப்போ நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் படி பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே, சண்டே லீவ் குடுக்கணும். அண்ட் 5 டேஸ் வொர்க்கிங் டேயா இருக்கணும். ஓகேவா? ஸோ வொர்க்கிங் ஆஃபீஸ் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மோஸ்ட்லி 9 டூ 6 இருக்கும். ஆ இல்ல 9 டூ 5:30 இருக்கும். ஆர் 9:30 டூ 6 இருக்கும். இல்ல 10 டூ 6:30 இருக்கும். அந்த மாதிரி தான். சாரி ஆமா 10 டூ 6:30 இருக்கும். ம். இந்த மாரி தான் நம்மளோட வொர்க்கிங் ஹவர்ஸ் வந்து இது பண்ணிப்பாங்க. 8 ஹவர்ஸ் வந்து வொர்க்கிங் ஹவர்ஸ் பிளஸ் ஒரு 1/2 அன் ஹவர் லஞ்ச். பிரேக் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு 15 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலி அவங்க வந்து கால்குலேட்டடா 8 ஹவர்ஸ் டூ 9 ஹவர்ஸ் தான் நம்மளோட வொர்க்கிங் ஹவர்ஸ் கரெக்ட்டா? நான் ஒன்ஸ் ஆஃபீஸ்க்குள்ள போயிட்டா மார்னிங் இல்ல நான் வந்து ஷார்ப்பா போயிடுவேன் ஆஃபீஸ்க்கு. ஓகேவா? 9:30ன்னா 9:25க்கு நான் ஆஃபீஸ்ல இருப்பேன். ஓகேவா? நான் 9:25 ஆஃபீஸ் போனா நைட் 9:00 என்னைய வெளியில விடுவாங்க. ஓகேவா? நீங்க 12 ஹவர்ஸ் நீங்க நெனச்சு பாருங்க. 24 ஹவர்ஸ்ல பாதி ஆஃப் அ டே எனக்கு அங்கேயே போயிருது. அப்ப நான் வீட்டுக்கு வந்து நான் எப்படி சமைக்கிறது? நான் எப்படி சாப்பிடுறது? நான் எப்படி கரெக்ட்டா ப்ராப்பரா தூங்குறது? மறுபடியும் மார்னிங் 9:30க்கு நான் ஆஃபீஸ்ல இருக்கணும். ஓகே. அவங்க வெளியில விடுற டைம்லாம் அவங்களுக்கு கால்குலேஷனே கிடையாது. ஆனா நான் உள்ள இருக்கணும் 9:30க்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நெறைய ப்ராப்ளம்ஸ் வந்து முக்கியமா ஃபீமேலுக்கு வந்து அது பிரஷர் குடுக்குறாங்க. இப்ப ஃபீமேல ரெக்ரூட் பண்றதே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன ரீசனா இருக்கும்? நீங்க சொல்லுங்க. இப்ப வந்து என்னோட பொசிஷன் ஒரு பெரிய பொசிஷன்ங்க. ஒரு மேனேஜிங் லெவல் கிளஸ்டர் மேனேஜர் பொசிஷன்ல இருக்கேன் நானு. சரியா?
இப்போ அந்த மாரி இது பொசிஷனுக்கு ஒரு ஃபீமேல் எடுக்குறாங்கன்னா, என்னென்ன ரீசன் இருக்கும் நீங்க சொல்லுங்க? ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு சேலரி கொஞ்சம் குறைச்சு குடுக்கலாம். மேலு அதே பொசிஷனுக்கு மேல் வர்றவங்க ஃபீமேல் கொஞ்சம் குறைச்சு குடுக்கலாம். ம். 2வது வந்துட்டு எத சொன்னாலும் கேட்பாங்க. எதிர்த்து பேச மாட்டாங்க. அடங்கி போற மாரி ஒரு கேரக்டர் ஒரு பொதுவான ஜட்ஜ்மென்ட்டோட இது பண்ணிட்டு இருப்பாங்க. 3வது என்னன்னா, ம், ம். கரெக்ட். இது பேரளவுக்கு தான். நீங்க அது ரூல் ஆ. இருக்கும். இந்த கம்பெனிக்குள்ளேயே ஒரு ரூல் இருக்கும். இத்தன பெர்சன்டேஜ் வந்து நீங்க ஃபீமேல் எடுத்தே ஆகணும்னு. அந்த நேம் சேக்காண்டி எடுப்பாங்க. இத தவிர அதுதான். மெயின் திங் கரெக்ட்டு. ஃபர்ஸ்ட்டு நீங்க இத எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு சம் டாக்ஸ் டிடக்ஷன் இருக்குன்னு நெனைக்கிறேன் கம்பெனிக்குள்ள. ரூல் எல்லாம் இவங்க போடுற மாரிலாம் எனக்கு ஒண்ணும் தெரியல. நான் பார்த்த வரைக்கும். ஸோ மேபி எந்த கம்பெனி போனாலும் ஹெச்ஆர் கண்டிப்பா லேடியா இருப்பாங்க. ஓகேவா? மோஸ்ட்லி அந்த 30% ரேஷியோ வந்து அங்கேயே ஃபில் ஆயிடும். அப்படி இல்லைன்னா 30% அங்கேயும் ஃபில் ஆகலன்னா தான் நம்மள வந்து அடுத்த ஸ்டாஃப் கேட்டகரியிலே எடுப்பாங்க. ஓகேவா? அதுவும் சேல்ஸ்‌க்கு ஃபீமேல ரெக்ரூட்டே பண்ண மாட்டாங்க. நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வந்து இந்த பிளேஸ்க்கே நான் வந்தேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க சொன்னீங்களே, எதிர்த்து பேச மாட்டாங்க. ஸோ வந்து ஒரு சில விஷயங்கள வந்து மென்னால ஹேண்டில் பண்ணவே முடியாது. ஒரு சில பேருக்கும் அவங்களுக்கும் ஈகோ கிளாஷ் இருக்கும். இவனுக்கு அவனுக்கு செட் ஆவாது. அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஒரு ஃபீமேல் எடுத்துட்டு வந்தா, அந்த இடம் ஸ்மூத்தா போகும். அப்படின்னு அவங்க நம்புறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் மெயினாவே பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்ன 3 விஷயமே கரெக்ட்டு. அதுக்கு மட்டும் தான் லேடீஸே எடுக்குறாங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ இப்போ நான் அன்னைக்கு அவங்க பேசினத நான் கேட்டேன். பார்ட் 1ல அவங்க பேசியிருந்தாங்க. ஸோ அந்த இதெல்லாம் நான் கேதர் பண்ணேன். பட் என் கண்ணுக்கு அவங்க கொஞ்சம் பிரிவிலேஜ்டா தெரியிறாங்க. பிகாஸ் அ நான் வந்து அந்த அடிமட்டத்துல இருந்து வந்ததுனால சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு அவங்க ஓரளவு பிரிவிலேஜ்டா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் தான் ஃபர்ஸ்ட்டு இதுவா இருக்கு. பட் இனிமே அது வீட்ல இருந்து தான் அவங்க ஹேண்டில் பண்றாங்க. பட் நான் ஃபீல்டுல இருந்து நான் ஹேண்டில் பண்றேன். ஸோ நான் டெய்லி டிராவல் பண்றது, ஆர் எல்ஸ் என்னோட பாஸோட அந்த ப்ராப்ளமேட்டிக் அந்த இஷ்யூஸு. ஸோ அது வந்து என் பெர்சனல் லைஃப்ப எந்த அளவுக்கு கெடுக்குது அப்டின்னா, நீங்க தாய் நாவல் படிச்சிருக்கீங்களா? இல்ல நான் அவ்வளவா புக் படிக்கிறது இல்ல. ஆ ஓகே, ஓகே. எனவே தாய் நாவல் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுல ஒரு கேரக்டர் வருவாரு. ஓகேவா? அது ஹீரோவோட அப்பா. ஓகேவா? அவரு என்னன்னா, அ ஃபுல் டே பாத்தீங்கன்னா வொர்க். காலையில எந்திரிச்சோனே வேலைக்கு போயிடுவாரு. ஓகேவா? அவங்க ஒரு ஃபேக்டரி இருக்கும். அவங்க ஊர்ல ஒரு பெரிய ஃபேக்டரி இருக்கும். அங்க காலையில வேலைக்கு போயிருவாரு. மறுபடியும் நைட்டு சாயந்தரம் வொர்க் முடிஞ்சிரும். வொர்க் முடிஞ்ச உடனே போய் சரக்கு அடிக்க போயிருவாரு. ஒரு சரக்கு அடிக்க போயிட்டு வந்து வீட்ல வந்து ஒரு பொண்டாட்டி அடிப்பாரு. ஓகே. இதுதான் அவர் லைஃப் சைக்கிளே. காலையில வேலைக்கு போறது, சாயந்தரம் வேலைய விட்டு வர்றது, அப்புறம் போய் சரக்கு அடிக்கிறது, அப்புறம் வீட்டுக்கு வந்து சண்டை போட்டு பொண்டாட்டி அடிக்கிறது. இன்னும் ரீசன்லாம் கிடையாது. பொண்டாட்டி அடிப்பாரு. ஓகேவா? ஸோ இது நான் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, அவருக்கு வந்து ப்ராப்பர் ஒர்க் லைஃப் பேலன்ஸே இல்ல. அவரு வேலை முடிச்சுட்டு மிஷின் மாரி வளர்க்குறாரு. அப்புறம் வீட்டுக்கு வர்றாரு. அவருக்கு வந்து அந்த பாஸ் பண்றது, இல்ல பக்கத்துல உள்ளவங்க வந்து டார்ச்சர வந்து எங்க காட்டுறதுன்னு தெரியாம ஒரு பொண்டாட்டி மேல காட்டுறாரு. ஓகே. ஆனா அத மேலா பார்க்குறவங்களுக்கு, நார்மலா பார்க்குறவங்களுக்கு, என்ன பைத்தியக்காரன் இவன் குடிச்சிட்டு போய் பொண்டாட்டி அடிக்கிறான். என்ன வேணா இருக்கட்டும், பொண்டாட்டிய அடிக்கக்கூடாதுன்னு தோணும். பட் நம்ம அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது தான், நமக்கு அதோட பெயின் புரியும். ஓகே. அவனுக்கும் மென்டல் ஹெல்த்ன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம அதையும் பார்க்கணும். அத சரி பண்ணா தான் அவன் அடிக்கிறத நிப்பாட்டுவான், குடிக்கிறத நிப்பாட்டுவான். அப்படின்னு நம்ம அந்த வேல திங்க் பண்ணணும். ஸோ என்னோட மென்டல் ஹெல்த் இப்படிதான் பாதிக்கப்பட்டுச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, என் வீட்ல இருக்க இப்ப என்னோட ஃபியான்சி ஆகட்டும், இல்ல என் தம்பி ஆகட்டும், என் தங்கச்சி ஆகட்டும், எங்க ஃபேமிலி ஆகட்டும், நான் அந்த கோவத்துல இவங்க மேல காட்ட ஆரம்பிச்சுட்டேன். எங்க கீழ ஒரு 35 பேர் வேல பார்க்குறாங்க. ஆனா அவங்க கிட்ட என்னால நான் அந்த காட்ட முடியல. என் பாஸ் தான் கேவலமா இருக்கான். நானும் கேவலமா இருக்கக்கூடாது. அப்படி சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட ரொம்ப நல்லா இருக்கேன். பட் என் ஃபேமிலில அப்படியே ஆப்போசிட்டா இருக்கேன். ஓகேவா? ஏதாவது ஒண்ணு கேட்க வந்தாங்கன்னா, ஆ டென்ஷன் ஆயிருது. நீங்க யாரும் இப்ப என்கிட்ட பேசாதீங்க. என்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி என்ன தனியா விடுங்க. லைக் அந்த மாதிரி ஒரு டிப்ரஷனுக்குள்ளேயே நான் போயிடுறேன். ஓகேவா? ஸோ இப்ப இதுலருந்து வெளில வர்றதுக்கு எனக்கு என்ன வழி? நீங்க சொல்லுங்க. என்ன பண்ணலாம்? அவ்வளோ பெரிய கேள்வி என்ட்ட கேட்டீங்க. என்ன பண்ணா என்னால மீண்டு வர முடியும்னு நெனைக்கிறீங்க? ஆமா. சிம்பிளா என்னன்னா, என்னோட இதுல நான் பார்த்த வரைக்குமே எனக்கும் இந்த மாரி இருந்துச்சு. பட் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, ம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏதாவது கோவம் இருந்துச்சுன்னா யார்ட்டயும் காட்ட மாட்டேன். நான் பாட்டுக்கு அமைதியா உட்காந்துருவேன். ம். எதுவுமே கேட்க மாட்டேன். ஆஹா. யார்ட்டயும் எதுவும் பேச மாட்டேன். நான் பாட்டுக்கு ஓகே. உட்காந்துருவேன். அதே ம். அதே நேரத்துல வந்துட்டு இவ்வளோ நேரம் தான் வேலை பார்ப்பேன். அத தாண்டி நான் பார்க்கறத ம். விட்டுட்டேன் இப்பலாம். இப்ப நான் அந்த மாரி ம். பண்றது இல்ல. ம். ம். லேட் நைட் உட்கார்றதெல்லாம் ம். ம். கிடையாது. ம். அதுக்கு பதிலா கரெக்ட்டா. ஒரு 8 மணி ம். நேரம் பார்க்குறோமா, அது அந்த 8 மணி நேரம் நான் எந்த ம். அளவுக்கு உருப்படியா பார்க்கணுமோ பார்த்துட்டு, முடிஞ்ச ம். அளவுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒழுங்கா தூங்கணும் அவ்வளோதான். ம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ம். டைம்க்கு ம். தூங்கிட்டு, டைம்க்கு எந்திரிச்சுட்டாலே ம். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. தூக்கம் இல்லாம தான் கரெக்ட். நெறைய ம். பிரச்சனை வரும்.
ம், 2வது ம், ம். உங்களுக்கு நீங்க புடிச்ச விஷயத்தையும் தாண்டி, அத உங்க வேலையோட கம்பேர் பண்ணி பண்ற மாரி ஒரு டைம் ஒதுக்கி ஆ. நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, ஆமாமா. உங்க வொர்க்குக்கு வரும்போது உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க அத விட்டுப்புட்டு நான் கண்டிப்பா, எனக்கு கண்டிப்பா. புடிச்சது சம்மந்தமே இல்லாம ஏன்னா இப்ப ஆல்மோஸ்ட் ம். எல்லாரும் வேலைக்கு வந்துட்டோம். இனிமே நான் பேஷன் ஆமா. ஃபாலோ பண்ணலாம். தப்பு கிடையாது. பட் அதுக்கான ஒரு டைம் ஆமாமா. இப்ப கிடையாது. உங்களுக்கு ஆமா. ஃபினான்ஷியலா நீங்க செட்டில் ஆயிட்டீங்கன்னா, நீங்க மூவ் பண்ணலாம். ம். ம், ம், பிரச்சனையெல்லாம் தள்ளி ம். போட்டு போயிரலாம். ஆனா எல்லாரும் என்ன கரெக்ட்டு. நெனைக்கிறாங்கன்னா, தப்பா எடுத்துக்கிறாங்க. உங்க ம், ம், வேலையோட ம். உங்களுடைய ஹாபிய கலந்து எப்படி கொண்டு போலாம்னு நெனைச்சீங்கன்னா, உங்க வேலை ம், உங்களுக்கு ஈஸியா ம், தெரியும். இப்ப நான் ம், ம், டிசைனிங் ஃபீல்ட்ல இருக்கேன். டிசைனிங் ஃபீல்ட்ல இருக்கும்போது, ம், இனிஷியலா எனக்கு ஒண்ணுமே புரியாது. என்னடா பண்றாங்கன்னு ம், சொல்லிட்டு. அப்புறம் ம், எனக்கு எந்த ஃபீல்ட்ல கரெக்ட்டா வருதுன்னு பார்க்கும்போது, எனக்கு இந்த ம், ஆ படம் பார்க்கிறதா இருக்கட்டும். படம் பார்க்கும்போது எனக்கு ஓரளவுக்கு ம். இதா இருக்கும். அப்ப என்ன பண்ணேன்னா, ஓகே. டிசைனிங் சம்மந்தப்பட்ட ம், எப்படி இன்கார்ப்பரேட் பண்ணலாம்? அப்பன்னா அனிமேஷன் ம், பார்க்கலாம். ம், ஸோ அனிமேஷன் ம், பார்க்கும்போது அந்த கலர் எப்படி போகுது? இந்த மாரி ஒரு சில ஆ. சின்ன டீட்டெயிலா நோட் பண்ண ஆரம்பிக்கும்போது, ம், நம்ம வேலைக்கு ம், வரும்போது எனக்கு அதே அந்த அந்த பழக்கம் அப்படியே இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ம், அந்த ரிஃப்ளெக்ட் ஆறது உங்களுக்கு வேலைய இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணும். ஸோ ம், ம், அதனால தான் என்னோட என்ன சொல்றது? இப்ப நான் ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு 4 டூ 6 மந்த்ஸ் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏதோ ஒண்ணு ம். சொல்றாங்க கத்துக்கிட்டே அப்புறம் ஆ. எனக்கு என்ன வருது? நான் எப்படி புரிஞ்சுக்கணும்? ஃபர்ஸ்ட்டு உங்கள செல்ஃப் ம், ரியலைசேஷன் கொண்டாடுறதுக்கு, உங்க வொர்க்கோட ம், அசோசியேட் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி கலந்தீங்கன்னா ம், கரெக்ட்டா வருமே தவிர, எனக்கு ம், இதுதான் வரும்ன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி வெறும் பாட்டு கேட்டுட்டு, நான் வேலைக்கு ம். போறேன்னா வேல பார்க்க முடியாது. உங்க வேலைக்கு எது ஆமா. கரெக்ட்டா வருது? அத புடிச்சுட்டோம்னா, ம், உங்களுக்கு பாதி ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிரும். இப்ப எனக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. ம், இப்ப நான் உட்கார்ந்தேன்னா, நான் பாட்டுக்கு அந்த 8 மணி நேரமா, அந்த 8 மணி நேரம் என்ன பார்க்கணுமோ பார்த்துருவேன். அத தாண்டி இன்னும் ம், கொஞ்சம் வொர்க் பண்ணுவேன். ஆனா அந்த வொர்க்க எனக்கு புடிச்ச மாரி பண்ணுவேன். அதுதான் இங்க மெயின். ம், ம், ம். புரியுது. ஸோ எண்ட் ஆஃப் த டே இப்ப நீங்க சேல்ஸ்ல இருக்கீங்கன்னா, இப்ப அது எப்படி கொண்டு போலான்றது ம், உங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும். அது நீங்க புடிக்கணும் ம். அவ்வளோதான். ஆ. ஆக்சுவலி இப்ப எனக்கு இல்ல எனக்கு என்னன்னா, நான் வந்து இதெல்லாம் கரைச்சு குடிச்சுட்டேன். எனக்கு 7 மோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சேல்ஸ்ல. ஓகேவா? எனக்கு ஒர்க்ல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. என்கிட்ட ஒரு 35 பேர் இருக்காங்க என் டீம்ல. அந்த 35 பேருக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. பட் எனக்கு என்னன்னா, என்னோட பாஸு, என்னோட கொலீக் தான் பிரச்சனை. நீங்க சொன்னீங்க, பாஸ் நல்லா இல்லைன்னா கூட கொலீக் நல்லா இருந்தா, கொலீக்க வச்சு நம்ம குப்பை கொட்டிறலாம். அவங்கள வச்சு நம்ம எப்படியாச்சும் சமாளிச்சு நம்மளோட ஒர்க் பீஸ்ஃபுல்லா பண்ணிறலாம். ஸோ, எனக்கு பிரச்சனையே இவங்க 2 பேரு தான். ஓகேவா? ஸோ, இவங்களுக்கு என்னன்னா, அந்த இடத்துல ஒரு ஃபீமேல் இருக்கிறத அவங்களால அது டாலரேட்டே பண்ண முடியல. ஸோ, இது எந்த அளவுக்கு என்னோட பெர்சனல் லைஃப்ப பாதிச்சிருச்சுன்னா, எங்க வீட்ல நான் அத ரெஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஒரு லெவலுக்கு மேல. எனக்கு ரொம்ப மென்டல் சிக்காயி பேசாம நம்ம ஒரு அ சைக்காலஜி போயிடலாமா? சைக்காலஜிஸ்ட் தெரப்பி எடுத்துக்கலாமா? செஷன் போலாமாங்கிற அளவுக்கு எனக்கு ரொம்ப மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ, அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னா, நான் உட்கார்ந்து கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் எங்க வீட்ல. ஸோ, எனக்கு இந்த மாரி பிரச்சனைகள் இருக்கு. என் ஆஃபீஸ்ல இப்படி இருக்கு. ஸோ, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஓரளவு பேலன்ஸ் பண்ண அளவு ஏன்னா இவ்வளோ வருஷம் நான் பேலன்ஸ் பண்ணி தானே வந்திருக்கேன். கரெக்ட்டுங்களா? ஸோ, இவ்வளோ இதுல நான் ஃபேஸ் பண்ணி தான் நான் வந்திருக்கேன். அப்படி இருந்துமே எனக்கு இந்த விஷயம் ரொம்ப உள்ள இது பண்ணிட்டே இருக்கு சொல்லிட்டு, ஸோ நான் கம்யூனிகேட் பண்ணேன். பண்ணும்போது எங்க ஃபியான்சி ம். அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜெனரேஷன் கேப் தான். இப்ப நீங்க வரம்போது உங்க கூட வரவங்க எல்லாம் ஆல்மோஸ்ட் உங்க ஏஜ்ல இருப்பாங்க. அந்த ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல அதுதான் வரும்போது. மெயின் பிரச்சனை. அதுதான் ரொம்ப பிரச்சனை. ரொம்ப பெரிய ஏஜ் கேப். 15, 20 ஏஜ் கேப் இருக்கு. ஏன்னா அவங்க படிக்கும்போது இந்த ஃபீமேலோட ப படிச்சிருப்பாங்களே தவிர அந்த வொர்க் ஸ்பேஸ் அவங்க எக்ஸாக்ட்லி. ஷேர் பண்ணியிருக்க ஆனா மாட்டாங்க. அவங்களோட டாட்டரே இன்டர்ன்ஷிப்க்கு வர்றாங்க. சேம் கம்பெனி எங்க ம். கம்பெனிக்கு இன்டர்ன்ஷிப் வர்றாங்க. ஸோ, அவரு எனக்கு குடுக்குற ட்ரபிள அவங்க டாட்டருக்கு யாராச்சும் குடுத்தா அவருக்கு எப்படி இருக்கும்? அவரோட மென்டல் ஹெல்த் எப்படி இருக்கும்? அதெல்லாம் திங்க் பண்ண மாட்றாங்க. சேம் அவங்க டாட்டரே வர்றாங்க இன்டர்ன்ஷிப்க்கு. என்கிட்ட தான் இன்டர்ன்ஷிப் பண்ணுச்சு அந்த பொண்ணு. ஓகேவா? ஸோ நான் பீஸ்ஃபுல்லா தான் அவங்கள நடத்துறேன். இப்ப நான் என் என் எனக்கு என் பாஸ் பண்ணத நான் போய் அடுத்தவங்களுக்கு பண்ண முடியாது. கரெக்ட்டா? நீங்க சொன்ன மாதிரி இப்போ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நீங்க தனியா உட்கார்ந்து தான் நீங்க அத டீல் பண்ணுவீங்க. அத போய் இன்னொருத்தவங்க கிட்ட காட்ட மாட்டீங்கல்ல. பட் நான் எங்க வீட்ல காட்டுனேன். ஆனா ஒரு லெவலுக்கு மேல எனக்கே ரியலைஸ் ஆச்சு. சோ ஓகே நம்ம அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது. பிகாஸ் நம்ம மென்டல் ஹெல்த் பாதிக்கப்பட்டுட்டோம்னா, அவங்களையே நம்ம டார்ச்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு, சோ அவங்களுக்கு நான் போய் கம்யூனிகேட் பண்ணேன். சோ அதுக்கப்புறம் நான் 1 வீக் பிரேக் எடுத்துட்டேன். ஓகேவா? 1 வீக் லீவ் போட்டு, நான் சோலோ ட்ரிப் மாதிரி கிளம்பிட்டேன். ஓகேவா? ஆ எந்த ஒரு கால்ஸும் பிக் பண்ணல. நான் கம்ப்ளீட் லீவ் குடுத்துட்டு, நான் ஒரு டிராவல் பண்ணிட்டு, சுத்திட்டு வந்துட்டேன். 1 வீக் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஒரு பிளேஸ்க்கு நான் தனியாவே போனேன். போயிட்டு அங்க சர்ஃபிங்லாம் லேர்ன் பண்ணேன்.
அது ஒரு அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ். ஸோ பார்த்தேன். அதெல்லாம் லேர்ன் பண்ணிட்டு திருப்பி வந்து திருப்பி வந்து அந்த ஒர்க்ல உட்காரும்போது, எனக்கு வந்து நான் ஒரு புது ஆளா நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் நான் ஒரு 7 இயர்ஸா நான் ஓடிட்டே இருந்திருக்கேன். ஓகே. திரும்பி பார்த்தா, ஆனா எனக்கா டைமே நான் எடுத்துக்கல. ஓகேவா? அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸே இல்லாமலே இருந்திருக்கு எனக்கு. பிகாஸ் சேல்ஸ பொறுத்தவரைக்கும் நீங்க சண்டே எங்களுக்கு லீவ் இருக்கும். ஆனா சண்டே தான் கஸ்டமர் வருவாங்க. அன்னைக்கு தான் சேல்ஸ் நடக்கும். ஸோ ஏதாவது டவுட்னா சண்டே தான் நம்மள கூப்பிடுவாங்க பசங்க. மத்த வொர்க்கிங் டேஸ விட சண்டேஸ்ல தான் எனக்கு நெறைய கால்ஸ் வரும். ஸோ வீட்ல இருந்தாலும் நான் வொர்க் பண்ற மாரி தான் இருக்கு. சிச்சுவேஷன் அந்த மாரி தான் இருக்கு. நான் கம்ப்ளீட் பிரேக் எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம், நான் என்ன பண்ணிட்டேன், ஓகே நான் வந்து ஜாப் குவிட் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ட் குடுத்துருக்குங்க அது அந்த ட்ரிப்பு. சீரியஸ்லி. நான் வந்து பேப்பர் போட்டேன். ஓகேவா? பேப்பர் போட்டு, இப்ப நான் நோட்டீஸ் பீரியட்ல இருக்கேன். எனக்கு இன்னும் 1 மந்த் மொத்தம் 3 மாசம் நோட்டீஸ் பீரியடு. 1 மந்த் நோட்டீஸ் பீரியட் இருக்கு. ஸோ, இப்ப லாஸ்ட் 2 மந்த்து அ என்ன வந்து ஒரு ஒரு 1 நாள் கூட கால் பண்ணி, "நீ என்ன வொர்க் பண்ற? என்ன செய்றன்னு?" கேட்கவே இல்ல யாரும். ஓகேவா? எப்படா போவான்னே இருந்திருக்காங்க. அதான் பிளான் பண்ணிட்டானுங்க. பேப்பர் போட்டதுக்கப்புறம், சுத்தமாங்க நீங்க நம்பவே மாட்டீங்க. சேலரி பாட்டுக்கு வருது. ஓகேவா? நான் ஒரு வேலையும் பார்க்கல. நான் வீட்ல தான் இருக்கேன். ஓகே. 3 மாசம் இதோட 2 மாசம் கம்ப்ளீட் ஆச்சு. இன்னும் 1 மந்த் இருக்கு. ஒரு வேல நான் பார்க்கலங்க. எல்லா வேலையும் அவனுங்களே பார்த்துக்கிறானுங்க. ஃபோன் பண்ணி என்ன பண்ற? ஏது பண்ற? அப்படி சொல்ட்டு ஒரு நாளும் என்ன கேட்கவே இல்ல. ஸோ வந்து வொர்க்கிங் என்விரான்மென்ட் வந்து ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு. நான் வொர்க் பண்ற இடத்துல. ஓகேவா? ஆனா நான் இதுக்கு முன்னாடி வொர்க் பண்ண இடத்துல வந்து என்னால வொர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ண முடிஞ்சது. பிளஸ் என்னோட பாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா, சேம் ஏஜஸ்ல இருப்பாங்க. ஒரு 4, 5 இயர்ஸ் டிஃபரெண்ட்ல இருப்பாங்க. ஸோ அவங்களால என்னால அவங்களோட ப்ராப்ளம் என்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சது. என்னோட ப்ராப்ளம் அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சது. ஸோ எங்களோட பிரச்சனைகள வந்து நாங்க பேசுறதுனாலயே எங்களோட பாதி பிரச்சனை இங்க ஷார்ட் அவுட் ஆயிடும். ஓகேவா? பட் இப்ப இருக்க என்விரான்மென்ட்ல என்னோட பாஸஸ்க்கும் எனக்கும் வந்து பயங்கர ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. அங்க ஃபீமேல் ரேஷியோவே கம்மியா இருக்கு. இந்த மாரி நெறைய விஷயங்கள்னால ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ங்கிறதே அவங்களுக்கே தெரியல. நான் ஃபர்ஸ்ட்டு மெயில் பண்ணும்போது ஒர்க் லைஃப் பேலன்ஸே இல்ல சார்ன்னு சொல்லி தான் நான் மெயிலே பண்றேன். என்ன வந்து நீங்க சண்டே ஒர்க் பண்ண சொல்லி புஷ் பண்றீங்க. ஸோ வந்து என்னால சண்டே ஒர்க் பண்ண முடியாது. பிகாஸ் அது என்னோட அஃபிஷியல் வீக் ஆஃப். ஸோ நான் அங்க ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லி தான் நான் மெயிலுக்கு வந்து இனிஷியேட் பண்றேன். பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சேல்ஸ் டீம்ல இருக்கறனால, நீங்க வந்து ரெவென்யூ ஜெனரேட் பண்ற டீம்ல இருக்கறனால, நீங்க சண்டே வொர்க் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இல்ல சண்டே வொர்க் பண்ண முடியாது. இப்படி ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா, ஐ குவிட் மை ஜாப் அப்படின்னு சொல்லி சிம்பிளா நான் வந்து மெயில் போட்டுட்டேன். ம். இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அந்த சண்டே வொர்க் பண்றதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா மணி எல்லாம் நம்ம குடுக்க போறது கிடையாது. ஓகே. அண்ட் அந்த சண்டே வொர்க் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா காம்போ லீவ் கூட நமக்கு கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு சண்டே வொர்க் பண்ணணும்? கரெக்ட்டுங்களா? ஸோ வந்து இப்ப இந்த மாதிரி சேல்ஸ் ஃபீல்டு இப்ப வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் டாக்ஸிக்கா தான் இருக்கு. ஸோ இன்னும் நம்ம இத வந்து வெளியில எடுத்துட்டு வரணும்னா, அங்க வந்து மோர் ஃபீமேல் உள்ள போணும். வுமன் உள்ள போணும். ஏன்னா, நான் போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு நெறைய பேருக்கு அங்க தெரியுது. ஓ! ஃபீமேலுக்கு இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு. ஸோ நான் போய் பேசும்போது தான், ஓகே ஆமால்ல. ஃபேமிலின்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ நம்ம ஃபேமிலியும் இது பண்ணணும். இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா, ஓடிட்டே இருந்திருக்காங்க. சண்டேஸும் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. மத்த நாளும் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. வொர்க்கிங் ஹவர்ஸ் தாண்டி வேலை பார்த்துருக்கு. நான் போயிட்டு, "இல்ல சார் என் வொர்க்கிங் ஹவர்ஸ் இதான். நான் இவ்வளோ நேரம் தான் வேலை பார்ப்பேன்." அப்படின்னு நான் சொல்லும்போது தான் அவங்க ரியலைஸ் பண்றாங்க. ஆமா நமக்கும் இதானே ஹவர்ஸ் வொர்க்கிங் ஹவர்ஸு. நம்மளும் இந்த டைம்ல தானே வேலை பார்க்கணும். ஸோ அவங்களே இப்ப தான் வேக்கப் ஆகுறாங்க. அந்த அளவுக்கு வந்து சிஸ்டம் வந்து ஃபுல்லா எல்லாத்தையும் குளோஸ் பண்ணி, அவங்கள ஒரு மிஷின்குள்ள வந்து ஓட விட்டுருச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மென்டல் ஹெல்த்த பத்தியே தெரியல. ஸோ மெயின் திங் என்னன்னா, நம்மள சுத்தி இருக்கவங்க கிட்ட வந்து நம்மளோட அ இது பெர்சனல் லைஃப் பிளஸ் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து அவங்களுக்கு சொல்லணும். இன்னைக்கு சுத்தி இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லி, சொல்லி, சொல்லி தான் இப்ப அவங்களுக்கு புரியுது. ஓகே ஆமா, நமக்கு இந்த மாரி விஷயங்கள் நடக்குது. அது தப்பு. அத நம்ம திருப்பி கேட்கணும். அப்படிங்கிற மாரி. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்தது எல்லாமே மோஸ்ட்லி கடைநிலை ஊழியர்கள். இல்லன்னா அதுக்கு கொஞ்சம் மேல இருக்கவங்கள தான். ஸோ நான் வந்து அ என்ன பொறுத்தவரைக்கும் 30Kக்கு மேல வாங்குறவங்கனாலே பிரிவிலேஜ் தான். ஓகேவா? ஸோ என்கிட்ட ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, பிலோ 15K, 10K தான் அவங்களோட சேலரியே. ஸோ அத வச்சு தான் அவங்க ஃபேமிலிய ரன் பண்றாங்க. இன்னொன்னு என்னன்னா, அவங்களோட பயத்த ரொம்ப தப்பா பயன்படுத்துறாங்க. ஓகே. அவங்களுக்கு வந்து இத விட்டா வேற வேலை இருக்காதோ! வேற வேலை கிடைக்காதோ! ஏன்னா நெறைய பேர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு ஃப்ளூயன்ட் இங்கிலீஷ் இருக்காது. ஸோ அந்த மாரி நெறையா அவங்களுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கனால, அத இவங்க வந்து தப்பா பயன்படுத்துறாங்க. ஸோ வந்து நான் இந்த பாட்காஸ்ட் மூலியமா என்ன கேட்கிறேன்னா, நீங்க ஒரு பெரிய பொறுப்புல இருக்கீங்கன்னா, இந்த பாட்காஸ்ட் கேட்கிற யாராச்சும் பெரிய பொறுப்புல இருக்கீங்கன்னா, உங்களோட ஸ்டாஃப நீங்க தப்பா பயன்படுத்தாதீங்க. பிகாஸ் உங்களுக்கு எப்படி ஒரு மென்டல் ஹெல்த் இம்பார்ட்டனோ, உங்களோட பெர்சனல் லைஃப்
அண்ட் ஒர்க் லைஃப் உள்ள பிட்வீன் அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டனோ, அதே மாதிரி தான் மத்தவங்களுக்கும் அவங்களோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ, அ அவங்களுக்கான ஈக்குவல் இது குடுக்கணும். கண்டிப்பா நம்ம. பிகாஸ் நம்மளுக்கும் அது இம்பார்ட்டன்ட்னா, மத்தவங்களுக்கு அது இம்பார்ட்டன்ட். பிகாஸ் வி ஆர் ஆல் ஹியூமன்ஸ் ரைட்? ஸோ, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ, நான் மெயினா இத பத்தி பேசுறதுக்கு தான் நான் பாட்காஸ்ட்டே வந்தேன். பிகாஸ் அவங்க பேசுறத நான் கேட்கும்போது, எனக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்ப பிரிவிலேஜ் இருக்காங்களோன்னு எனக்கு தோணுச்சு. இல்ல, இல்ல. பிரிவிலேஜ் கிடையாது. அவங்களுடைய வொர்க் சைக்கிள் எப்படின்னா, அவங்களும் உங்கள மாரி தான். ம். அவங்க வந்து எப்படி ம், சொல்றது, அவங்களுக்கு ம், வந்து ம். வீட்ல இருந்தே பார்க்குற சூழ்நிலை வந்துருச்சு. ம். அவங்களுடைய ம், இது ம். லொகேஷன் அந்த மாரி, ஒரு சில ஆ. ஃபேக்டர்னால அவங்களால டைரக்ட்டா ஆஃபீஸ் போ முடியாது. ம். அவங்க ம், ஃபுல் டே ம், வீட்லயே ம். இருந்து பார்க்கறதுனால, அவங்களோட ம். பெர்ஸ்பெக்டிவ் அந்த மாரி இருக்கே தவிர, அவங்களுக்கு பிரிவிலேஜ்லாம் ம். கிடையாது. எல்லாரையும் நான் ஓகே, காமன் தான் ஓகே. இங்க. அது கரெக்ட் தான். நான் எதுக்கு மெயினா சொல்ல வரேன்னா, என்னோட ஊரு வேற. நான் வந்து டவுன் சவுத் ஓகேவா? பட் நான் வொர்க்குக்குன்னு வந்து நான் சிட்டில செட்டில் ஆயிட்டேன். ஓகே. நான் மட்டும் தான் சிட்டில இருக்கேன். என் ஃபேமிலி எல்லாருமே மோஸ்ட்லி ஊர்ல தான் இருக்காங்க. ஸோ நான் ஏர்ன் பண்ணி தான் என் ஃபேமிலிக்கே நான் குடுக்கணும். அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்காக நான் சொல்ல வரேன். அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு செகண்ட் டபுள் இன்கம் இருக்கு. அவங்க இன்கம் பிளஸ் அவங்க ஹஸ்பண்ட் இன்கம் 2 இன்கம் இருக்கு. எனக்கு அப்படி கிடையாது. ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் தான். அது அடி வாங்குச்சுன்னா வாங்குனது தான். அது நான் திருப்பி நான் தான் தூக்கி எடுத்துட்டு வரணுமே தவிர, சப்போர்ட் பண்றதுக்கு எனக்கு பேக்கப் சிஸ்டம் கிடையாது. ஸோ நான் வந்து மென்டல் ஹெல்த் பத்தி யோசிக்கிறதுக்கே நான் இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சு எனக்கு. ஃபர்ஸ்ட் என்னோட பேசிக் நீட்ஸ ஃபுல்ஃபில் பண்றதுக்கே இத்தன நாள் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு மென்டல் ஹெல்த்த பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக் திங்ஸ் முதல்ல இங்க கொண்டு வரணும். எல்லா இடத்துலயும் ஈக்குவல் ஃபீமேல் பிளஸ் மேல் ரேஷியோ பிளஸ் அங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் இருந்தாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு இது ஓகே. அவங்களுக்கு இன்னும் மத்தவங்களோட இத பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கும். அதுக்காண்டி தானே கவர்மெண்ட்டே ஃபோர்ஸ் பண்றாங்க. நீங்க வந்து இத்தன பெர்சன்டேஜ் தான் நீங்க எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆமா, ஆமா. கண்டிப்பா. அது உள்ள எண்டு வரணும். ஆ எதுக்கு தேவையில்லாம அவங்க படிச்சுட்டு நாளைக்கு இன்னொருத்தவங்க தான் போப்போறாங்க. எதுக்கு அவங்கள கரெக்ட். எடுத்துக்கிட்டு, இந்த மாரி ஒரு சில பூமர் டாக்ஸ்லாம் வரும். ஐயோ! அத பத்தி பேசாதீங்க. அது அது அதுக்கு ஒரு பாட்காஸ்ட் பேசிக்கலாம். பிகாஸ் ஒரு மென்டல் ஹெல்த்ன்னு வரும்போது எல்லாருக்குமே அது மென்டல் ஹெல்த் தான். ஒரு ஃபீமேல், மேல் ஆர் வந்து டிரான்ஸ் பீப்பிள் யாருக்கா இருந்தாலுமே அது இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா, 2 ஃபீமேல், 2 மேலு, ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் கண்டிப்பா இருக்கணும். ஒரு எல்ஜிபிடிக்யூஏ பிளஸ் பீப்பிள் இருக்கணும். ஸோ வந்து இதெல்லாம் இருந்தாலே உனக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அது ஸ்மூத்தாவே போகும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். 2வது வந்து இந்த அப்ரோச்சிங் பீப்பிளும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. ம். இப்போ வந்துட்டு நெறைய வெரைட்டி பீப்பிள் பார்க்கும்போது தான் இவங்க எப்படி இருப்பாங்க என்னதுன்னு தெரியும். இது வந்து ஒவ்வொரு ஃபீல்ட்லயும் ஒரு நல்ல எஃபெக்ட்டாவும் குடுக்கும். ஏன்னா நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட இது மட்டுமே வச்சீங்கன்னா, அங்கேயே ஸ்ட்ரக் ம். ஆயிரும். இப்ப வந்து பெரிய பெரிய கம்பெனில கரெக்ட். ஏன் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்கன்னா, அந்த ம். டைவர்சிட்டியும் ஒரு காரணம். இந்த டைவர்சிட்டி கொண்டு வர கண்டிப்பா. கம்பெனி தான் கரெக்ட்டா மூவ் ஆகும். ஏன்னா அப்பதான் வந்து ஆமா, அவங்களுக்கு நீட் ஆமா. என்னன்னு தெரியும். ஏன்னா, ம். நீங்க வந்து சுத்தி கண்டிப்பா, இருக்கிற என்வைரன்மென்ட் தான் உங்க வொர்க்க அஃபெக்ட் பண்ண போது. மத்தபடி கண்டிப்பா. வெளிய 1008 மோட்டிவேஷனல் பேசினாலுமே அது வந்து ம். குப்பைக்கு தான் போகுமே தவிர, எண்ட் ஆஃப் த டே உங்க கூட கண்டிப்பா. இருக்கிறவங்க இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா, அதான் கரெக்ட்டா வரும். கண்டிப்பா இப்போ ஆஃபீஸ்ல நான் என்னதான் என் கண்ணே மணியேன்னு என் கொள்ளிக்கிட்ட பேசினாலும், நான் வெளியில வரும்போது அவர் யாரோ, நான் யாரோ தான். நான் அவர என் பர்சனல் லைஃப்ல தூக்கிட்டு வந்து பக்கத்துல வந்து உட்கார வச்சுக்க முடியாது. ஸோ வந்து அது ஆஃபீஸ்க்குள்ள தான். ஆனா வந்து அந்த ஆஃபீஸ்க்குள்ள இருக்கிறது வந்து ஆஃபீஸ்க்குள்ளேயே இருக்கணுங்கிறது என்னோட தாட். அது வீட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா, நம்ம மண்ட வந்து குப்பை கூடாரமா தான் மாறும். ஸோ அதனால ஆஃபீஸ்ல இருக்கிறது ஆஃபீஸ்ல மறந்துறணும். ஆனா வந்து நல்ல பீப்பிள் இருந்தாங்கன்னா, உங்களுக்கு அது ஆஃபீஸ் லைஃப் ஹேப்பியா இருக்கும். இல்லன்னா அது ரொம்ப கஷ்டம். ஸோ இட்ஸ் டிபெண்ட் ஆன் நீங்க ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாரி, உங்க கொலீக், உங்க பாஸ பொறுத்து தான் உங்க என்டையர் வந்து கெரியரே டிசைட் ஆகும். ஒரு நல்ல பாஸ், நல்ல கொலீக் கிடைச்சாங்கன்னா, அத விட பெஸ்ட் உங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது. அ உங்களுக்கான டைம் நீங்க எடுத்துக்கணும். ஸோ வந்து இவ்வளோ நேரம் தான் நான் வொர்க் பண்ணுவேன். இது என்னோட பெர்சனல் டைம். இதுக்குள்ள அஃபிஷியல் டைம் எதுவும் வரக்கூடாது. அப்படின்னு சொல்லி நம்ம தான் கரெக்ட்டா டிசைட் பண்ணி நம்மளோட இது கரெக்ட்டா கரியர வந்து டயத்துக்கு நம்மளோட ஒர்க் என்னென்ன பண்ணணுமோ அந்தந்த டைப் வந்து நம்ம அதுக்குள்ளயே முடிச்சுக்கணும். இன்னொரு விஷயம்னா கண்டிப்பா பிரேக் எடுக்கணும். ஓகே. எய்தர் நீங்க வந்து குவிட் பண்ணிட்டு வேற ஜாப் தேடுறீங்களோ, ஆர் எல்ஸ் வந்து நீங்க 1 வீக் அந்த மாரி பிரேக் எடுக்குறீங்களோ, இல்ல அட்லீஸ்ட் உங்களுக்கு 2, 3 டேஸ் லீவ் எடுத்தாலே உங்களுக்கு மைண்ட் ஃப்ரீயா இருக்கும் அப்டின்னா, லீவ் எடுத்து கண்டிப்பா நீங்க சுத்தி எவ்வளவோ பிளேஸஸ் இருக்கு. இப்ப Instagram போனீங்கன்னா, அவ்ளோ ரீல்ஸ் வருது. ஸோ நீங்க நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அ கன்டினியூவஸா ஒர்க் பண்றத நீங்க வந்து தடுத்தீங்கனாலே நீங்க போதும். அதே மாரி மனம் விட்டு பேசுங்க. உங்களுக்கு யாரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருக்காங்களோ, நீங்க நம்புறீங்களோ அவங்க கிட்ட வந்து இந்த மாரி ப்ராப்ளம் இருக்கு. எல்லாமே பேசுனீங்கனாலே, கண்டிப்பா எல்லாருமே ஹியூமன்ஸ் தான். ஸோ கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பா எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ என்னோட திங் இதுதான் மெயினா. ஸோ
ஸோ இதெல்லாம் இருந்தாலே உங்களுக்கு வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கரெக்ட்டா இருக்கும்னு நான் நம்புறேன். ஆனா நீங்க சொன்னது ஒண்ணு மட்டும் எடுத்துக்கிட்டா 96 ராம் ம். மாரி சுத்த சொல்றீங்க ஒரு ஊர. ஆனா அந்த அளவுக்கு பட்ஜெட் நிக்கணுமே! நான் அப்படிதான் சுத்துனேன் ஆக்சுவலி. நான் அப்படி சுத்துனதுனால தான் இப்ப மென்டல் ஹெல்த் எனக்கு திருப்பி கிடைச்சிருக்கு. இல்லன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து எங்கேயாவது பைத்தியமா மென்டல் இது ராம் மாதிரி இல்லாம மென்டல் ராம் மாரி சுத்திட்டு இருந்திருப்பேன். மெயின் திங் இதான். உங்களோட நீங்க என்ன வொர்க் பண்ண போறீங்களோ, அது எல்லாமே பக்காவா பிளான் பண்ணி, வொர்க் பண்ணி, எக்ஸிக்யூட் பண்ணிட்டு, உங்க டைம்ல வேல பார்த்துட்டு, டைம் முடிஞ்சதுக்கப்புறம் டாட்டா, பை பை சொல்லிட்டு, உங்களோட பெர்சனல் லைஃப்ப நீங்க பார்க்க போயிரணும். அத விட்டு வொர்க்கையும் இதையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா, நம்மளோட வாழ்க்கை வந்து வீணா போயிடும். இதுதான் என்னுடைய கருத்து. பதிவு பண்ணிக்கிறேங்க. சரி. சரி நீங்க வந்து ம். ஒர்க்க பத்தி பேசிட்டீங்க. பட் இப்ப நீங்க தனியா ம். இருக்கீங்க இல்லையா? அப்ப வந்து நீங்க தான் உங்க ஆமா, எல்லா வேலையும் பார்த்துக்கணும். அத பத்தி கொஞ்சம் ஆமா. சொல்லுங்க. ஆ அது எப்படி இருக்கும்னா, அது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. அதுல வந்து ஏன்னா பிகாஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஹாஸ்டல்ல இருந்தேன். ஸோ வந்து ரென்ட்ட பே பண்றது, பிளஸ் வந்து எனக்கு அப்போ வந்து பெருசா ஒர்க் இருக்காது. ஆனா வந்து என்னன்னா, ஃபுட்டு அங்க நல்லாவே இருக்காது. எந்த ஹாஸ்டல்லயுமே ஃபுட்டு நல்லா இருக்காது. ஸோ எனக்கு பெரிய பிரச்சனையே உடம்புல அடிக்கடி சிக்னஸ் வந்துரும். அ பாதி ஒர்க் ப்ரஷரு, மீதி வீட்ல ப்ரஷரு, இப்ப அதுக்கு அடுத்து உடம்பு பிரச்சனை வேற. ஸோ வந்து ஒரு ஏதாவது ஒரு பக்கம் கேப் விடாம மாத்தி, மாத்தி அடி விழுந்துகிட்டே இருக்கும். அந்த மாரி ஒரு இது இருக்கும். கஷ்டமா இருக்கும். பிளஸ் வந்து அப்ப நம்ம கம்மியா சம்பாதிக்கிறதுனால, நமக்குன்னு ஸ்பெண்ட் பண்றத பத்தி யோசிக்கவே முடியாது. உங்களுக்கு எப்போ நீங்க இந்த மென்டல் லைஃப், ஹெல்த் பத்தி பேசுறீங்களோ, நீங்க இந்த மாரி கான்வர்சேஷன் வருதோ, அப்பலாம் எப்போ வரும்னா, உங்ககிட்ட எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. உங்களோட பேசிக் நீட்ஸ் எல்லாம் கரெக்ட்டா ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இத பத்தியே பேச ஆரம்பிப்போம். எனக்கு அந்த டைம்ல வந்து இந்த பேசிக் நீட்ஸ ஃபுல்ஃபில் பண்றதுக்கே எனக்கு போராட்டமா இருக்கும். வீட்டுக்கு காசு அனுப்பணும், என்னையும் பார்த்துக்கணும். பிளஸ் வந்து எனக்கு உடம்பு சரியில்லைனாலும் நான் தான் பார்த்துக்கணும். யாரும் இங்க பக்கத்துல இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா, நான் என்னோட கெரியர்ல அடுத்த லெவலுக்கு போம்போது, அதுக்கு அடுத்த லெவல் போம்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து மணி பிரச்சனை இல்ல. ஃபினான்சியலா நான் ஓரளவுக்கு இண்டிபெண்டன்ட் வந்தாச்சு. ஸோ இப்ப எனக்கு என்னன்னா, நான் வந்து ஒரு ஒரு விஷயமும் நான் மேனேஜ் பண்ணணும். இப்ப எனக்கு ட்ரெஸ் நான் தான் வாங்கிக்கணும். நான் தான் போய் பார்த்து இது பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து வீடு நான் தான் இப்ப நான் தனியா இப்ப வீடு எடுத்து தான் தங்கியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு விஷயமும் நானே தான் போய் பார்த்து எங்க கம்மியா இருக்கும், என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒண்ணா நான் பர்ச்சேஸ் பண்றது. எனக்கான ஃபுட் நான் தான் குக் பண்ணணும். ஸோ அதுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் நான் தான் போய் பர்ச்சேஸ் பண்றது. ஸோ இதுக்கெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒண்ணு ஒண்ணு நானே தான் பண்ற மாரி இருக்கு. எனக்கு யாருமே ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க எண்ட் ஆஃப் த டே. ஏன்னா எல்லாருமே ஊர்ல இருக்காங்க. ஸோ அவங்கலாம் கிளம்பி வர்றதுக்கே மோர் தென் 10 ஹார்ஸ் ஆயிரும். ஓகேவா? நம்ம வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, சரி 8 இல்ல, இல்ல. மணி நேரத்துக்கு மேல வச்சுக்கலாம். சென்னைக்கு வர 8 மணி நேரம் ஆயிரும். சென்னைக்குள்ள சுத்த 2 மணி நேரம் ஆகும். ஆமா. அது எப்படியும் ஆயிடும். 10 ஹவர்ஸ் வச்சுக்கலாம். நீங்க எழுதியே வச்சுக்கலாம். ஆயிடும் உங்களுக்கு. அப்படி இப்படி வீட்டு வந்து என்ன பார்க்கறதுக்கு ஆயிடும் உங்களுக்கு. இப்ப என்னன்னா, இந்த மாரி சிச்சுவேஷன்ல இருக்கும்போது, ஆ நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம வீட்ல ஃபர்ஸ்ட்டு சொல்லவே முடியாது. ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, இங்க எனக்கு பெருசா நம்பிக்கையான ஆள்லாம் இல்ல அப்பல்லாம். யார நம்புறதுன்னே எனக்கு தெரியாது. ஏன்னா, என்னைய சுத்தி நடந்ததும் அந்த மாரி தான். என் ஃப்ரெண்ட்ஸு இதுக்கு முன்னாடி இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நம்பிக்கைக்குரியவர்கள்லாம் இல்ல. நான் அவங்களுக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருந்தாலும், எனக்கு அந்த திருப்பி எதுவுமே கிடைக்கல. அந்த மாரி இருக்கும்போது, நான் போய் ஹெல்ப்ன்னு கேட்கறதுக்கே நான் ரொம்ப சங்கடப்படுவேன். அந்த மாரி தான் என்னோட சிச்சுவேஷன்லாம் இருந்தது. ஸோ நான் ஒரு லெவலுக்கு மேல வந்ததுக்கப்புறம், ஆ எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் பெருசாச்சு. எனக்கு புது புது ஆட்கள் கிடைச்சாங்க கான்டாக்ட்ல. ஸோ என்னோட நான் இதுக்கு முன்னாடி இருந்த இதுல பார்த்தீங்கன்னா, ஊர்ல நம்ம கம்யூனிட்டில ஆர் எல்ஸ் நம்ம வில்லேஜ்ல ஆர் எல்ஸ் அந்த மாரி தான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருந்திருக்கும். ஸோ நான் அதெல்லாம் விட்டுட்டு வெளியில இங்க வந்து இருக்கும்போது, எனக்கு வந்து நெறைய புது ஆட்கள் கிடைச்சாங்க. புது ஆட்கள் வந்து நான் அதுக்கு முன்னாடி பழகுனவங்கள விட நம்பிக்கையா இருக்காங்க. ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாரி உள்ளவங்க தான் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. இப்பவே பார்த்தீங்கன்னா, நான் வந்து சமைச்சு சாப்பிட்டா எங்க பக்கத்து வீட்ல ஒரு பையன் இருப்பாங்க. டீனேஜ் பையன் தான். அவரு நானும் தான் வந்து டெய்லி சாப்பிடுவோம். ஓகேவா? திடீர்னு எனக்கு உடம்பு சரியில்ல ஏதாவது ஒண்ணுன்னா அவரு வந்து நிப்பாரு. ஸோ அந்த மாரி இங்க ஒரு நெறைய பேரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. இப்போ இந்த மாரி வந்து நல்ல மனிதர்களால தான் வந்து என்னோட வாழ்க்கை இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆமா. ஸோ எல்லாமே நானே எனக்கு பார்த்துக்கிற மாரி இருக்கும். நோபடி ஹெல்ப் ஹியர் அப்படின்னு தான் நான் இருந்துச்சு. பட் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்க வந்து முன்னாடி வந்து நிக்கிறாங்க, பண்றாங்க. ஸோ அது ரொம்ப இங்க வந்து நான் லேர்ன் பண்ணது ரொம்ப இது யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க உங்களுக்காக வந்து நிக்கிறாங்கன்னா, உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அந்த மாரி தான் இங்க வந்து நெறைய பீப்பிள்ஸ் இருக்காங்க. அவங்களால வச்சு தான் என் லைஃப் ரன் ஆயிட்டு இருக்கு. ம். சரி ஓகே. ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆ சொல்லுங்க. அடுத்த கேள்வி. ஓ! அடுத்த கேள்வியா? இது இன்டர்வியூவா?
நீங்க சொல்லி தான் அல்ல இன்டர்வியூல நீங்க தெரியுது. ஏதோ கேள்விலாம் வச்சிருக்கீங்க போலயே! கேட்டுட்டே இருக்கீங்க. அதனால சொல்றேன். இல்ல. நான் ம். போன எபிசோட்லயே நான் எதுவுமே ரெடி பண்ணல. நல்லா பேசிட்டு இருந்தாங்க. நான் இடையில அப்படியா? மட்டும் கேட்டா ஆ. பதில் சொல்லுவேன். இந்த வாட்டி நீங்க ஓகே, கேளுங்க. ஓகே. நான் கேள்வி கேட்கிறேன். 2க்கும் வித்தியாசம் இல்ல. இல்ல 2 ஒரே யோசிச்சு மாரி தான். வச்சிருப்பீங்களே! ஓகே, ஓகே. நைஸ், நைஸ், இன்னொன்னு நைஸ். என்னன்னா, ம். பொதுவாவே இந்த வொர்க் இதுல இப்ப நீங்க இப்ப இப்போ உங்களுக்கு வொர்க் எப்படி இருந்துச்சு? வீட்ல இருந்து வேலை பார்க்குற சூழ்நிலை வரும்போது, அந்த கோவிட் வீட்லருந்து டைம்ல வெளியில வேல பாக்க வரும்போதுன்றீங்களா? இல்ல இல்ல கோவிட் டைம்ல வெளிய இல்ல. சொல்றீங்க? கோவிட் டைம்ல ஆ. வீட்லயே தான் வேலை பார்க்குற நிலைமை வந்திருக்கும். ஏன்னா சேல்ஸுக்கு வெளிய போயே தான் ஆகணும். அந்த டைம் ஆமா, போயிருக்க ஆமா, முடியாது. ஆமா. அப்ப உங்களுக்கு எப்படி ஆமா. இருந்தது? ஆக்சுவலா என் கம்பெனில என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வீட்டுக்கு போயிடுங்கன்னு தான் எல்லாருமே சொன்னாங்க. இங்க யாருமே இருக்காதீங்க. பிகாஸ் அ அதுக்கப்புறம் இப்ப எப்படி சிச்சுவேஷன் இருக்குன்னு தெரியல. நீங்க ஊருக்கு போயிடுங்க, வீட்டுக்கு போயிடுங்கன்னு சொல்லி தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டே சொன்னாங்க. ஸோ நான் அப்ப ஒரு ஃப்ரெண்டு வீட்ல இருந்தேன். அந்த நியூஸ்ல வரும்போது. அது திடீர்னு தானே சொன்னாங்க ஆக்சுவலி. மதியானமோ என்னமோ சொன்னாங்க. ஸோ நீங்க உடனே ஊருக்கு கிளம்புறது நல்லதுன்னு சொல்லி, அன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பஸ் எல்லாம் கிடைக்காம ஒரு மாதிரி சிச்சுவேஷன்ல தான் போனோம். போயிட்டு ஒரு 3 மந்த் கிட்ட ஃபுல் லாக்டவுன். ஓகேவா? ஆனா இங்க ஃபீல்டுல என்ன பண்ணிட்டாங்கன்னா, அ ஃபீல்டுல இறங்கி வேலை பார்க்க சொல்ட்டாங்க. அதாவது என்ன வேலை பார்க்க சொல்லல. ஏன்னா நான் ஒரு மேனேஜிங் லெவல்ல இருந்தனால, நீங்க போக வேண்டாம். ஆனா உங்க டீம்ல இருக்கவங்க எல்லாரையும் சொல்லுங்க. அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிளஸ் பசங்களுக்கு லெட்டர் குடுத்துட்டாங்க. என்ட்ட ஒரு லெட்டர் குடுத்து, அத பிரிண்ட் அவுட் எடுத்து குடுக்க சொல்லி, அத காட்டுனீங்கனாலே ஏன்னா நான் வொர்க் பண்ணது எம்.என்.சி கம்பெனியா இருந்தாலும், சேல்ஸ்ல இருந்தாலும், அது ஒரு எஃப்.எம்.ஜி.சி கம்பெனி. அப்படிங்கும்போது இது அன்றாட தேவையான பொருட்கள் தானே விக்கிறோம். அதனால நம்ம வேல பார்த்து தான் ஆகணுங்கிற மாரி. அதாவது நான் இல்ல, என் டீம் பசங்க. அவங்க வேல பார்த்து தான் ஆகணுங்கிற கட்டாயத்துல அவங்க போனாங்க. ஸோ அது எப்படி இருக்கும்னா, ம் ஒரு மாரி கஷ்டமா தாங்க இருக்கும். ஏன்னா நெறைய பேருக்கு முடியாம ஆச்சு. உடம்பு சரியில்லாம ஆச்சு. அதுக்கப்புறம் லீவ் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வந்தாங்க. பட் எனக்கு என் டீம்ல எந்த ஒரு உயிர் சேதமும் நடக்கல. அதுவரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது ரொம்ப டஃப் அந்த டைம்ல. அத ஹேண்டில் பண்றது. ஏன்னா, இப்ப நான் ஒரு பாஸா இருக்கும்போது நான் போய் சொல்லணும். "அம்மா நீங்க இன்னைக்கு வேலைக்கு போங்க." ஊரே சாத்தியிருக்கும். நானே வேலைக்கு போல. ஆனா நான் இன்னொருத்தவங்கள வேலைக்கு போங்கன்னு சொல்லும்போது, அது ரொம்ப அந்த ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1 1/2 மந்த்ல நானும் உள்ள வந்துட்டேன். ஸோ நான் வந்ததுக்கப்புறம் என் டீம் கிட்ட பேசும்போது எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருந்துச்சு. ஸோ எல்லாருக்கும் அவங்க வேலைக்கு வர்றது தான் பெருசா கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு என் டீம வேலைக்கு சொல்றது தான் பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. அவங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃபேமிலி இருக்கும், குழந்தைங்க இருக்கும். நம்ம அவங்க லைஃபே ரிஸ்க் ஜோன்ல தள்ளுற மாரி இருக்கும். பட் எனிவே நம்ம கார்ப்பரேட்ங்கிறனால கம்பெனி சொல்றத நம்ம கேட்க முடியும். ஸோ என்னால முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணி நான் அவங்கள சொன்னேன். ஸோ நான் அவங்க வேலைக்கு போறதுனால நான் வேண்டிய கட்டாயத்துக்கு ஆச்சு. நான் போலன்னா, அவங்களுக்கு அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. கரெக்ட்டா? நான் வீட்லயே உட்காந்துட்டு எவ்வளவு நாள் மானிட்டர் பண்ண முடியும்? இப்ப என் கம்பெனில நான் ஒரு 2, 3 மந்த் கூட எடுத்துக்கோங்கங்கிற மாரி தான் சொன்னாங்க. பட் என்னால இருக்க முடியல. நம்ம இவ்ளோ பேர் லைஃப்ப ரிஸ்க்ல விட்டுட்டு, அப்புறம் நம்ம மட்டும் வீட்ல உட்காந்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு, அப்புறம் நாங்க கிளம்பி அதுக்கப்புறம் நாங்க மார்க்கெட் போக ஆரம்பிச்சுட்டோம். அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா எனிவே என்ன நடந்தாலும் இந்த கடைநிலை ஊழியர்கள்ல தான் முதல்ல பாதிக்கப்படுவாங்க. நான் இந்த மாரி நெறைய விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன். இப்படிதான் ஆச்சு. நீங்க முதல்லயே சொல்லியிருந்தா நான் ஏதாவது ரெடியா பண்ணியிருந்திருப்பேன். டக்கு டக்குன்னு பண்ணிட்டு இருக்கான். சரி ஓகே. பிரச்சனை இல்ல. புரியல. கேள்வியா? இல்ல. ம். அ. நீங்க திடீர்னு ஓ! இன்டர்வியூன்றீங்க. நான் ஒண்ணு நெனச்சிருந்தேன். நீங்க ஒண்ணு சொல்றீங்க. இன்டர்வியூலாம் இல்ல. சும்மா நான் ம். கேட்க சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல. நீங்க இன்கேஸ் சரி, சரி. அடுத்து ஏதாவது டாபிக் இருந்தா பேசுங்க. இல்ல நம்ம அடுத்த இதுதான் பார்த்துக்கலாம். அடுத்த பாட்காஸ்ட்ல கூட பார்த்துக்கலாம். நானும் எதுவும் ப்ரிப்பேர் ம். பண்ணல ஆக்சுவலி. சரி அதான் நீங்க எதுவும் ம். கேள்வி கேட்பீங்களோன்னு நான் நெனச்சேன். கேள்வி ம். கேட்டு என்ன மார்க்கா குடுக்க போறேன்? அப்படி இல்ல. இப்போ இங்க பொறுத்தவரைக்கும் பாட்காஸ்ட்ல ஃபீமேல் ரேஷியோ ரொம்ப கம்மி. அப்படி இருக்கும்போது, ஆமா. அவங்களோட லைஃப் எப்படி இருக்கு? அவங்க வெளியில ம். பேசுறது அத விட கம்மி. அப்படியே பேசினாலும் ம். உங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்சு, இல்ல வேற யாருக்காவது தெரிஞ்சு, உங்க பாய் ஃப்ரெண்ட் ஆர் யாருக்காவது தெரிஞ்சு, அது வேற ம். பிரச்சனைக்குள்ளாகி அப்படியே போயிடுறாங்க. ஸோ நம்ம என்னதான் ம். முற்போக்கா இருந்தாலும் ஒரு சில டைம்ல ஃபேமிலி நம்மள இது பண்ணும்போது நம்மளால எதுவும் பண்ண முடியல. கேர்ல்ஸ்க்கு இப்ப வரைக்கும் சிச்சுவேஷன் அப்படித்தான் இருக்கு. அதுக்காக சொல்றேன். ஸோ அந்த மாரி ஏதாவது இருந்ததுன்னா, நீங்க கேட்டீங்கன்னா, நான் என்னால ஆன்ஸர் பண்ண முடிஞ்சா நான் சொல்றேன். அதுக்காக தான். வேற ஒண்ணும் இல்ல. வேற ம். என்னன்னா, அதான் ஒரு தடவ பார்த்துட்டோம். நான் ஆல்ரெடி ம். போனதுல டிஃபிகல்டீஸ் என்னன்னு நாங்க பேசிட்டோம். இந்த ம். டிஃபிகல்டீஸ் ம். இருக்கும். ஒரு ஆ. ஃபினான்சியலா இருக்கும். ம். இதுவா இருக்கும். ம். அவங்க ஃபேமிலி பெர்ஸ்பெக்டிவ் சொன்னாங்க. உங்களுக்கு ஒரு பேச்சுலர் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. உங்களுக்கு ஃபினான்சியல் எப்படி இருந்துச்சு அந்த டைம்? ஆ எனக்கு எங்க ஃபேமிலி பாத்தீங்கன்னா, அ புவர் ஃபேமிலி தான் ஆக்சுவலி. இல்ல, நான் இல்ல. படிச்சதுன்னா பாத்தீங்கன்னா ஃபேம் இல்ல நான் நீங்க வேலையில எதுக்காக சொல்ல இருக்கும்போது கேட்கிறேன்.
அதான் வேலையில ரொம்ப இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் ம். தான் இருக்கும். நான் ஒரு ஆள் தான் இன்கம்மு. அதனால பார்த்தீங்கன்னா, நான் என்ன மேனேஜ் பண்ணணும், வீட்ட மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் தான் எனக்கு இப்ப வரைக்கும் இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, ம் போயிட்டுருக்கு. என்னால மேனேஜ் பண்ண அளவுக்கு முடிஞ்சு. ஆனா என்னன்னா, எனக்கு இந்த ஃபினான்சியல் கிரிசிஸ் வரல. ஏன்னா, ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் வந்து சேவிங்ஸ்ல ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணுவேன். எனக்கு இப்போ என்னோட 10,000 சேலரினா, அட்லீஸ்ட் அதுல ஒரு 3,000 to 4,000 நான் சேவ் பண்றேன் அப்போவிலருந்தே. எனக்கு அந்த சேவ் பண்ற மென்டாலிட்டி இருந்ததுனால, எனக்கு வந்து இந்த எந்த பிரச்சனையும் என்ன பாதிக்கல. பர்சனலா நான் உண்மைய போய் சொல்லணும். எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வரல. என்னால மேனேஜ் பண்ண முடிஞ்சது. பிகாஸ் நான் அப்பவே ப்ரீ பிளான்டா இருந்தேன். என்கிட்ட பிஎஃப் அமௌண்ட் இருக்கும். ஆர் எல்ஸ் வந்து சம் அமௌண்ட் ஏதாவது சீட் அந்த மாரி போட்டு வச்சிருப்பேன். அப்படி இல்லன்னா வேற எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ணி கோல்டாவோ, இல்ல கோல்டு பாண்டாவோ, இல்ல ஆர்டிலயோ அந்த மாரி இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ எஃப்டி அந்த மாரி. ஸோ இப்ப எனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா, ஏதாவது ஒண்ணு பிரேக் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி. என்னால எனக்கு பிரச்சனையே இல்ல. அந்த மாரி கட்டத்துல இருந்து நான் சேவ் பண்ண ஆரம்பிச்சதுனால, இப்ப எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா, ஏதாவது ஒண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ணிரும். அந்த மாரி நான் இந்த மாரி பிரச்சனையில மாட்டல. நான் வொர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலருந்து. அப்பலருந்தே எனக்கு ஒரு பேக்கப் சேவிங்ஸ் நான் உருவாக்கி வச்சிருக்கனால, இப்ப எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், நான் மேனேஜ் பண்ற இடத்துல தான் நான் இருக்கேன். எனக்கு அந்த ஃபினான்சியல் கிரைசிஸ் எனக்கு வரல. பிளஸ் என் கம்பெனிலயுமே வந்து எனக்கு சேலரி குடுத்தாங்க. 3 மந்த் நான் வந்து அ ஆஃப்லைன்ல வொர்க் பண்ணேன். எனக்கு மெயின் ஆன்லைன்ல வொர்க் பண்ணேன். ஆனா வந்து எங்களுக்கு மெயினே ஆ அ வொர்க் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே ஆஃப்லைன்ல தான் இருக்கும். ஆனாலும் நான் வந்து ஆன்லைன்ல வொர்க் பண்ணாலும் எனக்கு 3 மந்த் கிட்ட வந்து சேலரி குடுத்தாங்க. அதனால எனக்கு அது மேனேஜபிளா தான் இருந்தது. எந்த பிரச்சனையும் இல்ல. அதே மாரி யாரையும் டெர்மினேட்லாம் பண்ணல. அது ஸ்மூத்தா தான் போச்சு. திருப்பி வந்து எல்லாரும் இல்ல, வொர்க் இல்ல. பண்ணி அவங்க வொர்க் பார்த்தாங்க. அந்த ம். டைம்ல டெர்மினேட் பண்ணியிருந்தாங்கன்னா, உங்களுக்கு தான் சிக்கல். ஏன்னா, அந்த ஆ, உங்களுக்கு தெரிஞ்ச ஆளும் வெளிய போயிருவாங்க. அதனால அது ஒரு ஆமா. ப்ளஸ் பாயிண்ட்டா இருந்திருக்கும் உங்களுக்கு. ஆமாமா. ஸோ அதனால எல்லாம் மேனேஜபிளா தான் இருந்தது. எனக்கு அந்த கிரிசிஸ் எதுவும் வரல. பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நெறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நான் கண்ணாலே பார்த்தேன். என்கிட்டயே ம். வந்து நெறைய பேரு மணி வாங்கியிருந்தாங்க. அது அந்த மாரி தான் சிச்சுவேஷன் இருந்துச்சு. நான் என்னது ஊர்ல போனதுனால அங்க காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்மி தான். நான் இங்க வெக்கேட் பண்ணிட்டே போயிட்டேன். எப்ப வரப்போறேன், என்ன பண்ண போறேன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ம். அதனால மேனேஜபிளா தான் இருந்தது. இப்ப கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு பேக்கப் வேணும். சேவிங்லாம் பண்ண ஆரம்பிங்க. நெறைய பேர் நான் பார்க்குறேன். அந்த அந்த கான்ஷியஸில இருக்க மாட்றாங்க. என்னைக்கும் ஒரு அது சேவிங்ஸ் எப்பவுமே கை குடுக்கும். ம். அது எல்லாராலயுமே மணி இது ஹேண்டில் பண்ண முடியாதுல்ல. ஒரு சில பேர் என்ன ஆமா. சொல்றது, வீட்ல ஏன்னா வீட்லயே நெறைய பேர் இது பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. வீட்ல அவங்க அம்மா பார்த்துருப்பாங்க, அப்பா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ம், ம், தெரிஞ்சிருக்காது. ம், ஏன்னா, ம். ஒரு சின்ன வயசுலயே பழக்கியிருந்தாங்கன்னா தெரியும். இவ்வளோ காசு குடுத்துட்டு ஒரு வாரத்துல நீ எப்படி ஆமா. இது இப்ப எங்க பண்ணணும்னு வீட்ல சொல்லி. நான் வேலைக்கு போறதுலருந்து நான் தான் பார்க்குறேன் ஃபேமிலிய. அப்படிங்கும்போது நான் இப்ப இதெல்லாம் அவங்க எல்லாத்துக்கும் நாளைக்கு இப்போ ஒரு ப்ராப்ளம், ஹெல்த் இஷ்யூ அப்படின்னா, இப்ப நான் அதுக்கு அமௌண்ட் ரெடியா வச்சிருக்கணும். நான் போய் யார்ட்டயா போய் நின்னா யாரும் தரமாட்டாங்க. தரல. ம். எனக்கு ஒரு சிச்சுவேஷன் நடக்கும்போது நான் கேட்கும்போது, இல்லன்னு தான் சொன்னாங்க நெறைய பேரு. ஓகே. ஸோ அதெல்லாம் நமக்கு ஒரு லெசன் மாரி. அ எனவே நான் ம். என்கிட்ட இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணி நான் ரன் பண்ணிட்டேன். ஸோ ஓரளவு பேக்கப் இருக்கு. அதனால என்னோட அமௌண்ட் தான். இத்தனைக்கும் எங்க வீட்ல இருந்துலாம் எனக்கு எதுவும் ஸ்பெண்ட் பண்ணல. ஃபுல்லாவே என்னோட ஏர்ன்டு மனி தான். ஏன்னா இப்போ ஒரு சில பேருக்கு பேரண்ட்ஸ் நல்லா இருந்திருப்பாங்க. பிரிவிலேஜ் இருக்கும். ஸோ அதனால ம். மேனேஜபிளா இருக்கும். எனக்கு அப்படிலாம் கிடையாது. ஃபுல்லா எங்க ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான். ஆனாலுமே எனக்கு அந்த அப்பலேருந்தே அந்த சேவிங்ஸ் மைண்டு பிளஸ் வந்து வேற எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ணணும். சரி ஏதாவது ஒண்ணு பண்ணணுங்கிற மாரி ஒரு தாட் இருக்கு. அதனால ஓரளவு மேனேஜபிளா தான் இருக்கு. சரி, ஓகே. ம். நீங்க வந்து ஒரு இது சொல்றதா இருந்தா எப்படி சொல்வீங்க? புதுசா வேலைக்கு வரவங்க வந்து இந்த ஒர்க் லைஃப் ம். பேலன்ஸ் வந்து ஸ்டார்ட்டிங்லயே அச்சீவ் பண்ற மாரி இருந்தா ஏன்னா நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சு உங்களுக்கு ஒரு கெயின் ஆயிருக்கும்ல. ஆமாமா. ஸோ அது புதுசா வரவங்க சொல்றேன்னா எப்படி சொல்வீங்க? ஆ புதுசானா இப்ப காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரெஷரா வர்றவங்கள சொல்றீங்க. அப்படிதானே? ஆ அந்த மாரி சொல்றேன். ஏன்னா வந்து ஆ. அவங்களுக்கு அப்பதான் வந்து ஒரு இது இருக்கும். புதுசா இப்ப தான் ஜாயின் பண்ண போறோன்ற ஒரு எனக்கு இது. தெரிஞ்சு புதுசா வர்றவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறத விட, ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம கிளாஸ் எடுக்கணும். புதுசா வர்றவங்கள எதுவும் பண்ணிறாதீங்கடா. சொல்லிக் குடுங்க. ம். அவங்கள நம்மளோட தூக்கிட்டு வாங்க. பிகாஸ் நம்ம எல்லாருமே முன்னேறணும். அதுக்கு தானே கம்பெனி வர்றோம். நீங்க சம்பளம் வாங்குறீங்க, நான் சம்பளம் வாங்குறேன், வேலை பார்க்குறோம். கம்பெனியும் குரோ ஆகணும், நம்மளும் குரோ ஆகணும். கரெக்ட்டா? ம். 2க்குமே தான் நம்ம வொர்க் பண்றோம். ஸோ அப்படி இருக்கும்போது, நான் புதுசா இருக்கவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறத விட, பழசா இருக்கிறவங்களுக்கு தான் அவங்களோட மென்டல் ஹெல்த்த பாதிக்க வச்சுறாதீங்க. வந்த உடனே, ஐயோ! ம். என்ன இப்படி டார்ச்சர் பண்றான், ஓட விட்டுறாதீங்க. அந்த மாரி அவங்க கிட்ட தான் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். புதுசா வரவங்க, அவங்க ஃப்ரெஷரா இருப்பாங்க. அவங்ககிட்ட நீங்க என்ன ஃபீட் பண்ணாலும் அது அப்படியே மைண்ட்ல ஏறுங்க அவங்களுக்கு. ஓகேவா? ம். நீங்க வந்து இப்போ ஒரு டஃப்பான ஜாப குடுத்து அவங்கள செய்ய சொன்னாலும் செய்வாங்க. ஏன்னா, அவங்களுக்கு எது ஈஸி, எது டஃப்ன்னே தெரியாது. அவங்களே இப்ப தான் ம். உள்ள வர்றாங்க. அவங்களோட மைண்ட் வந்து நீங்க என்ன குடுத்தாலும் அத அப்சர்வ் பண்ணும். நீங்க என்ன வேலை குடுத்தாலும் அது செய்யும்.
அதான் அவங்களோட மென்டல் ஹெல்த்த பாதிக்க வச்சுறாதீங்க. அதான் நான் சொல்ல வருது. அவங்கள போட்டு டாக்ஸிக்கா என்வைரன்மென்ட்ல தள்ளி, அவங்கள வந்து ஏன்டா இங்க வேலைக்கு வந்தோம்ன்னு பண்ண வைக்காம, அவங்களையும் வந்து நல்ல விதமா சொல்லி, அவங்களுக்கு ஒர்க் எப்படி நீங்க ஈஸியா பண்றீங்களோ, அதையும் சொல்லிக் குடுத்து, அடுத்த லெவலுக்கு கூட்டு போங்க. அதுதான் முக்கியம். ஏன்னா நெறைய பேர் அவனுக்கு தெரியும். 5 வருஷம், 6 வருஷம் அதே வேலைய பார்ப்பான். ஆனா சொல்லியே தரமாட்டாங்க. ம். பக்கத்து டெஸ்க்ல தான் உட்கார்ந்துருப்பான். அ சொல்லியே தரமாட்டான். அது ரொம்ப தப்பு. அது வந்து ரொம்ப, ரொம்ப தப்பு. ஏன்னா, உங்களுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லிக் குடுத்துருப்பாங்க. சொல்லிக் குடுத்தா நீங்க இங்க வந்திருப்பீங்க. அப்படி இருக்கும்போது, ம். அத நம்மளும் மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும். சொல்லிக் குடுக்கறதுனால நான் கெட்டு போறதில்ல, நீங்க கெட்டு போறதில்ல. இன்னொருத்தவங்க தான் நல்லா வாழப் போறாங்க. ஸோ அதுதான் சொல்றேன். ஸோ புதுசா வரவங்களுக்கு நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஏற்கனவே ஒர்க் பண்றவங்க மட்டும் உங்க வேலைய பார்த்தா போதும். அவங்கவங்க உங்க வேலைய பார்த்தீங்கன்னா நல்லாருக்கும். சரி, ஓகே. ம். இதுக்கு மேல கேள்வி கேட்க என்ட்ட ஒண்ணும் இல்லையே! அப்படியா? சரி அப்ப நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஏதாவது பாட்காஸ்ட் சொல்லுங்க. நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன். நான் இதுக்கே ப்ரிப்பேர் பண்ணல. பண்ணியிருந்தா ம். இன்னும் கொஞ்சம் நல்லா பேசினேன். ஏன்னா நான் பாயிண்ட் எடுத்து வச்சிருந்தேன். அந்த பேப்பர் எங்கேயோ பறக்க விட்டேன் வீடு கிளீன் பண்ணும்போது. நெக்ஸ்ட் டைம் நல்லா பேசலாம். ஸோ வந்து முன்னாடியே சொல்லுங்க. நான் வந்து எழுதி வச்சு இங்க ஸ்டிக் பண்ணிடுறேன். இப்ப ஈஸியா இருக்கும். அப்ப இன்னும் 2, 3 மெம்பர்ஸையும் கூப்பிடுங்க. நல்லாருக்கும் கலந்துரையாடல் மாரி பேசுறது. இன்கேஸ் நான் பேசுற பாயிண்ட் ஒரு சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். ஒருவேள ம். நான் பேசுறது தப்பா கூட இருக்கலாம். அத வந்து யாராவது விமர்சனம் பண்ணி எனக்கு ஃபீட் பண்ணி எனக்கு கரெக்ட் இதான் கரெக்ட்ன்னு சொன்னாங்கன்னா, ஸோ அதுவும் எனக்கு ம். ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால நீங்க ஒரு டீம் குரூப்பா எல்லாரும் வந்து பேசுற மாரி அரேஞ்ச் அவங்கவங்க பெர்ஸ்பெக்டிவ்க்கு ஏத்த மாரி இருக்கும். நம்மளோட கரெக்ஷன் ஏதாவது இருந்தா அதுவும் திருத்திக்கிட்ட மாரி இருக்கும். ம். அதுக்கு தான் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன எல்லாருக்கும் ஒவ்வொரு டைம் ஜோன்ல இருக்காங்க. அந்தந்த டைம் ஜோனுக்கு ம். நான் ஒருத்தனே உட்காந்துட்டு இழுத்து வச்சுட்டு இருக்கனால, அதான் நான் எபிசோடே நான் ஒரு ஆள் மட்டும் தான் வச்சு பண்ற மாரி இருக்கு. 2 பேர் வச்சு பண்ற மாரி இருந்தா, ஒரு ஆளுக்கு டைம் செட் ஆக மாட்டேங்குது. ஓகே. இதுவரைக்கும் எபிசோட்லாம் கேட்டுருப்பீங்க. ஸோ கேட்டு அவங்க ஃபீட்பேக்க வந்து Discordல குடுங்க. இல்ல எங்க Instagram ஐடிலருந்து குடுத்தாலும் சரி. அதே மாரி நாங்க நெறைய பிளாட்ஃபார்ம்ல இருக்கோம். அங்கலாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ நேரம் பேசியிருக்கீங்க. உங்களுக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சு? சொல்லுங்க. எனக்கு ஒரு நல்ல ரெஃப்ரெஷ்மென்ட்டா இருந்துச்சுங்க. ஆக்சுவலி நான் ம். வந்து ஒரு 2, 3 பாட்காஸ்ட்ல பேசியிருக்கேன். என்னோட ஒரிஜினல் நேம் அந்த மாதிரி நான் பேசியிருக்கேன். இல்லன்னா ம். வந்து பேரே சொல்லாம நான் பேசியிருக்கேன். அந்த மாரி இருக்கு. அந்த மாரி இருக்கும்போது, அதெல்லாம் வந்து நெறைய பேர் இருப்பாங்க. அந்த ம். மாரி இருக்கும். ஸோ இல்லன்னா வந்து புக் பத்தினதா இருக்கும். புக் ரீட் பண்ற மாரி இருக்கும். ஸோ இது வந்து ஒன் டூ ஒன் கான்வர்சேஷன் எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ம். இது நல்லா போச்சு. பிளஸ் நான் வந்து இதுக்கப்புறம் நெறைய குறிப்புகள் எடுத்துட்டு வந்து பேசினா, இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் எல்லாருக்கும். பிளஸ் டேட்டாவோட பேசினா அப்படின்னு பார்க்குறேன். சரி, ஓகே. ஆ எபிசோட் கேட்டுருப்பீங்க. கேட்டவங்க Spotify 4 ஸ்டாருக்கு மேல குடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்கள அடுத்த எபிசோட்ல மீட் பண்றோம். நான் இட்டாச்சி. உங்க பேர் சொல்லுங்க. நான் கோனேன். ம். தேங்க் யூ. நன்றி, வணக்கம்.